சிஸ்டர், இன்றைக்கு இன்றைய அமர்வுல வரக்கூடிய பாடல்கள் ரொம்ப சுவாரஸ்யமான பாடல்கள். எதனால எனக்கு எனக்கு வந்து பெரியாழ்வார வாசிக்கும் போது அவர் திடீர்னு ஒரே ஒரு சீன், ஒரு காட்சியை மட்டும் ராமாயணத்துல இருந்து எடுக்கிறார். சீதைக்கு அனுமன் தன் அடையாளம், அந்த கடையாளி காட்டி அடையாளம் கூறுதல், நான் இன்னார்ட்ட இருந்து வந்திருக்கேன், இன்னார் இப்படி சொல்லி விட்டுருக்காரு, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சீதைக்கு அவன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் 10 பாட்டுல எழுதியிருக்காரு. அதுலயே அவர் அவ்வளவு கவித்துவமாக, அவ்வளவு நுட்பமா எழுதியிருக்காரு பெரியாழ்வார். அப்ப எனக்கு சந்தேகம் என்னன்னா, மொத்த ராமாயணமும் பெரியாழ்வார் எழுதியிருக்க வாய்ப்பு உண்டு. நமக்கு கிடைச்சது இவ்வளவுதான், நம்முடைய அதிர்ஷ்டம் இவ்வளவுதான், 10 தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். இன்னொரு வகையில நினைச்சு பார்த்தோம்னா, எப்படி அனுமன் சீதையிடம் ஒரு வழி காட்டுறான், அதாவது நம்பிக்கை கொடுக்கிறான். சீதைக்கு மீட்சி ராமன் தான் கொடுக்க முடியும். அனுமன் அதை செய்ய முடியும்னு சொன்னா கூட சீதை ஏத்துக்கொள்ள மாட்டா, அது சரியல்லன்னு சொல்லிடுவா, அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவா. அப்ப சீதை துயரங்களுக்கு நடுவே அவளை சுற்றி இருக்கக்கூடிய அரக்கர்களது துன்பம், ராவணனது வற்புறுத்தல், ராவணனுடைய அந்த கொயர்ஷன் எப்ப பார்த்தாலும் மிரட்டிக்கிட்டே இருக்கான் இல்லையா, அதற்கு நடுவுல அவ ஒவ்வொரு நொடியையும் நரகத்துல இருக்கிற மாதிரி தள்ளிக்கிட்டு இருக்கா, அவ்வளவு துயரத்துல இருக்கா. அது ஜீவாத்மா அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த ஜீவாத்மா எதை மனதில் நம்பிக்கையுடன் வைத்திருந்து இந்த துயரங்களை எதிர்கொள்கிறது என்றால், பரந்தாமனாகிய பரதெய்வமாகிய இறைவன் ராமன் வருவான், என்னை மீட்டு செல்வான், இந்த துயரங்களிலிருந்து என்னை மீட்டு செல்வது ராமனேன்னு அவ காத்திருக்கான். அப்படி காத்திருக்கும் போது ஒரு கட்டத்துல அவ ஒண்ணுமே தெரியலையே, அவன் வருவானா வரமாட்டானா, என்னை தேடுறானா தேடலையா, அவன் இருக்கானா இல்லையா, எந்த குழப்பம். ஏன்னா ஜீவாத்மா குழப்பத்துல இருக்கக்கூடியது எப்போதும், ஏன்னா முற்றறிவு கிடையாது இல்லையா. ஜீவாத்மா எப்போதும் குறைப்பட்ட அறிவோடு அப்படி குழப்பத்துல இருந்து ஒரு கட்டத்துல நம்பிக்கை இழந்து போகும்போது அனுமன் வர்றான். அனுமன் ஒரு குருவை ஒத்தவன், ஒரு ஆச்சாரியன். அவன் வருந்தாத, நீ இவ்வளவு தூரம் போராடிட்ட, இவ்வளவு தூரம் இறைவனை மனசுல நினைச்சு அவனுக்காக அவன் இல்லைன்னா சாகறேன்னுங்கிற அளவுக்கு நீ போயிட்டியே. சீதை சுருக்கிட்டு கழுத்துல மாட்ட போற நேரத்துல எல்லாம் இவன் எதிர் குதிக்கிறான் அனுமன். அப்போ இறைவன் எது வரைக்கும் காத்திருக்கான், ஜீவாத்மாவுக்கு தன்னை அடைவதை தவிர வேறு உலக விஷயங்கள் பொருட்டே அல்லங்கிற நிலைக்கு அந்த ஜீவாத்மா போகும்போது இறைவன் ஆட்கொள்கிறான். அப்ப அனுமன் வரான், டோன்ட் வரி, நான் தான் இறைவனால் அனுப்பப்பட்டவன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் காட்டுறான். நீ ஃபாலோ பண்ணு, நான் பாத்துக்கிறேன், உன்னை அவன்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு நான் கருவியா இருக்கேன்னு சொல்றான். அப்படி பொருள் எடுத்து அந்த இடத்த மட்டும் அவர் எடுத்து பாடினாரா அப்படின்னு எனக்கு ஒரு ஐயம் வருகிறது. அப்போ இரண்டுமே பொருத்தமா இருக்கு. அவர் பாடியிருக்கிற விதத்தை பார்க்கும்போது இந்த ஆளு ராமாயணம் மொத்தத்தையும் பாடியிருக்கணும்பா, அவ்வளவு பிரமாதமா பாடியிருக்கு. ஒரு இடத்துக்கு மட்டும் இப்படி இவ்வளவு கவித்துவத்தை ஏத்துவார், அது அப்படியே கிராஜுவலா ஏறி வரக்கூடிய இடமால இருக்கணும்னு தோணும். இன்னொரு புறம் பார்த்தா அந்த மொமெண்ட்டை அவர் கொண்டு இந்த சரணாகதி தத்துவத்தோட சேர்த்துக்கிறாரு. ஜீவாத்மா பரமாத்மாவை எப்படி நாட வேண்டும், அந்த இடத்துல ஒரு ஆச்சாரியன், ஒரு குரு எப்படி நம்மை ஆட்கொள்வான் அப்படிங்கிறத குறித்த இடத்திற்கு பொருத்தமா ராமாயணத்துல இந்த சிச்சுவேஷனை எடுத்துக்கிட்டு பாடினாரா அப்படி யோசிச்சாலும் சரியா இருக்கு. அப்படியே இங்க வந்தோம்னா, திருமங்கை மன்னன் அவன் சோழனுடைய படை தளபதி, சோழனுக்கு படைத்தளபதியாக இருந்து யானைப்படையை வழி நடத்தி சோழனுக்கு பல போர்களில் வெற்றியை பெற்று தந்தவன். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, சோழ மன்னன் என்ன சொல்றான், நீ ரொம்ப பிரமாதமா எனக்கு பல போர்கள் எனக்கு வெற்றியை தேடி கொடுத்துட்ட, சோ நீ இனிமே யூ ஆர் ப்ரமோட்டட், நீ எனக்கு கீழே ஒரு சிற்றரசனாக இரு, இனி நீ தளபதியா இல்லை, நீ சிற்றரசனா இரு, உனக்கு இந்த திருமங்கை நாடுங்கிற இடத்த உனக்கு அதுக்கு சிற்றரசனாக உன்னை நியமிக்கிறேன், நீ அதை சுற்றி இருக்கிற இடத்த எல்லாம் நிர்வாகம் பண்ணி எனக்கு நீ கப்பத்தை கட்டிட்டு நீ ராஜாவாகவே இரு அந்த இடத்துலன்னு சொல்லி கொடுக்கிறார். அப்படித்தான் திருமங்கை மன்னன் நீலன் என்ற பெயருடைய தளபதி திருமங்கை நாட்டிற்கு மன்னனாக ஆகிறார். நாடுங்கிறது ஒரு பகுதி, நம்ம தாலுக்குன்னு சொல்ற மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு தாசில்தார்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இருக்கிற தாசில்தார் மாதிரி ஒரு பகுதிக்கு ஹெட், அல்லது ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுக்கலாம், கரெக்டா சொன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்.
ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாதிரி அப்படி ஒரு போஸ்ட் கொடுத்து அவரை உட்கார வச்சிருக்காரு. அப்போ இந்த திருமங்கை மன்னன் வந்து ராமாயணத்துல எந்த இடத்தை எடுப்பார் அப்படின்னு கேட்டா, போர் தொழில் உடையவராக இருப்பதால் போர்ல ஜெயிச்சவன் வந்து தோத்தவன் வந்து எப்படி புலம்புவாங்கிறத பாக்குறான். தோத்தவன் வந்து என்ன செய்வான், தோற்று இறந்தவர்கள் பிரச்சனை இல்லை, இறந்துட்டான். ஆனா தோல்வி அடைந்து உயிரோடு இருப்பவர்கள் வெற்றி பெற்றவர்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க, ஐயா எங்களை விட்டுருங்க, எங்க ராஜா சொன்னார்னு சண்டை போட்டோம், இப்போ நீங்க ஜெயிச்சிட்டீங்க, எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுங்கள், எங்களை கொண்டுராதீங்க அப்படின்னு கேட்பாங்க. இது அவன் பல போர்கள்ல வெற்றி பெற்றவன்கிற முறையில பார்த்திருப்பான். அப்படி பார்த்ததுனால திருமங்கை ஆழ்வார் என்ன செய்யறார், தான் தளபதியா இருந்து பார்த்தத அப்படியே ராமாயண இதுக்குள்ள போட்டுக்கிறார். போட்டு அசுரர்கள் வந்து ராமனிடத்துல தஞ்சம் அபயம் கேட்கறாங்க. ராவணன் இருக்கிற வரைக்கும் ராவணனுக்கு கீழே போரிட்டாங்க. ராவணன் இருக்கான், எவராலும் வெல்லப்பட முடியாதவன் நம்ம மன்னன், அவன் வந்து நம்மளை எப்படியும் வென்று நம் புகழை காப்பாற்றுவான்னு நம்பினாங்க. ராவணன் அடிபட்டு விழுந்துட்டான். ராவணன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இனி நமக்கு யார் இருக்கா, யாரும் இல்லை, இனி நம்மை ராமனிடமிருந்து எவர் காப்பார், யாரும் இல்லை, ராமனிடமிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் ராமனிடமே சரணடைஞ்சிரும் அப்படின்னு வந்து ராமன்ட்ட சரணடைகிறார்கள். அந்த காட்சியை இவர் ராமாயணத்திலிருந்து திருமங்கை மன்னன் எடுக்கிறார். அவருடைய பேக்ரவுண்டுக்கு அது எப்படி செட் ஆகுது பாருங்க. பெரியாழ்வார் கோவிலில் இருந்து வேதங்களை கற்று பிறருக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய அவர் போய் பாண்டிய மன்னனுக்கே சொல்லிட்டு வர்றார் இல்லையா, எது பரதெய்வம்னு நிரூபித்து இங்கிருந்து ஒரு பட்டராக போனவர் திரும்பி வரும்போது பெரியாழ்வாராக வரார், விஷ்ணு சித்தராக போனவர் பெரியாழ்வாரா திரும்பி வராரு மதுரையில இருந்து. அந்த வாதில் வென்று அந்த பொற்களி அறுத்து அவர் திரும்பி வரார். அப்போ அவர் அந்த பிறருக்கு நல் உபதேசம் செய்வதே அவருடைய நேச்சர். அப்ப அந்த இயல்புக்கு தகுந்த மாதிரி அவர் ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கிறாரு பெரியாழ்வார். அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல திருமங்கை மன்னர் என்ன செய்யறார், இவர் இயல்புக்கு பொருந்துற சிச்சுவேஷன் ராமாயணத்துல இருந்து எடுக்கிறார். அரக்கர்கள் எல்லாம் அபயம் கேட்கிறாங்க ராமன்ட்ட. இரக்கம் இன்றி எம் கோன் செய்த தீமை இம்மையே எமக்கு எய்திற்று காணீர், பறக்க யாம் இன்று உரைத்து என் ராவணன் பட்டணன் இனி யாவர்க்கு உரைக்கும், குரங்கு நாயகர்கள் இளங்கோவே கோல வல்வில் ராம பிரானே அரக்கர் ஆடு அழைப்பார் இல்லை, நாங்கள் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. இந்த தடம் பொங்கத்தம் பொங்கோ, பொங்கத்தம் பொங்கோ தடம் அப்படின்னு அதை முடிக்கணும். மீட்டருக்காக அப்படி மாத்தி போட்டிருக்காரு தடம் பொங்கத்தம் பொங்கோன்னு. இந்த பொங்கத்தம் பொங்கோங்கிறதுக்கு ரெண்டு பொருள் சொல்றாங்க. ஒண்ணு என்னன்னா, அது வெற்றியின் போது செய்யப்படும் ஒரு கோஷம். அந்த ஹிப் ஹிப் ஹுரே அப்படிங்கிற மாதிரி ஒரு அது ஒரு ஒரு சவுண்ட், அது வெற்றிக்கான எக்களிப்பு இது கோஷம் அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க. ஆனா பெரியவாச்சாம்பிள்ளை என்ன சொல்றாரு, போரில் தோல்வி அடைந்தவர்கள் பறை வாசித்து ஒரு தாளக்கட்டுல தங்கள் தோல்வியை பாடுவாங்க. அந்த தாளக்கட்டு தான் சப்தார்த்தம், அதனுடைய பொருள் அர்த்தம், இது ஒலி அர்த்தம் எடுக்கணும். பொங்கத்தம் பொங்கோங்கிறது அந்த ரிதமோட சவுண்டு, தாளத்தோட சவுண்டு. பொங்கத்தம் பொங்கோ தடம், பொங்கத்தம் பொங்கோ தடம்னு அது அந்த அந்த ரிதம் அப்படி அடிக்கும். அந்த ரிதம்னு அவர் சொல்றாரு. அது தோல்வியினுடைய பாடலாக இருந்தால் 10வது பாட்டுக்கு வந்தோம்னா சாற்றினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஊருக்கெல்லாம் இது பரப்புகிறோம். சாற்றினோம்னா சாற்றுதல், ஊர் சாற்றுதல்னா ஊருக்கு சொல்லுதல்னு அர்த்தம். திருவிழா சாட்டி இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, சாற்றி இருத்தல். சாற்றுதல் என்றால் ஊருக்கு அறிவித்தல், அனைவருக்கும் சொல்லுதல்னு அர்த்தம். அதைத்தான் இப்ப சாட்டி இருக்குன்னு ஆக்கிட்டோம். இட்டாயிருச்சு சாற்றி. அப்ப சாற்றினோம் தடம் அப்படின்னா ஊருக்கெல்லாம் சொல்லுகிறோம். ஊருக்கெல்லாம் சோக மியூசிக்லயே போய் சொல்லுவோம். இறந்தால் தங்கும் ஊர் அண்டமே, நீ இருந்தனா இந்த பூமிக்கு இந்த எந்த தொல்லையும் இல்லாம இந்த உலக வாழ்க்கையில இருப்ப, உலக வாழ்க்கை முடிஞ்சாலும் கவலைப்படாத, அண்டத்தில், அண்டம் என்பது என்ன, அனைத்திற்கும் மேலாக விளங்கக்கூடிய பரமபதம், அங்கதான் போய் இருப்ப, அதான் உன் ஊர், நீ தங்குற இடம், உன் ஊரே அதான், அப்படி இருப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சோக மியூசிக்ல சொல்ல மாட்டாங்கல்ல. ஆகவே என்னுடைய கருத்தாக நான் யோசிப்பது, இது ஒரு வெற்றிக்கான தாளம்.
வெற்றிக்கான கோஷம் தான் அது. அரக்கர்கள் ராமனின் வெற்றிக்கு கோஷம் போடுகிறார்கள். நாங்கள் தோத்துட்டோம், நீயே வென்றாய், வாழ்க நீ அப்படின்னு அவரை நோக்கி கோஷம் போடுவதாக இந்த இடத்தை எடுத்துக்கலாம். நமக்கு இது பொருள் ரொம்ப அழகா விளங்கும். எந்த விளக்கமும் தேவையில்லை. இரக்கம் இன்றி எம் கோன் செய்த தீமை. எம் கோன் எமக்கு தலைவன், எமக்கு மன்னன் ஆகிய ராவணன் இரக்கம் இல்லாமல், ஒரு பெண்ணின் மீது இறக்கப்படாமல் உனக்கு தீமை செய்தான். அவளை தூக்கிட்டு வந்து, வழக்கமா ஒருத்தன் பாவம் செஞ்சா அவனுக்கு இனி வரும் பிறவிகள்ல தான் துயரம் வந்து சேரும். போன பிறவில செஞ்ச பாவம் பிராரப்த கர்மம்னு சொல்றது. இதற்கு முந்தைய வினை எல்லாம் எனக்கு இந்த பிறவியில நான் அனுபவிக்க வேண்டியிருக்கு. அப்ப செஞ்ச பாவத்துக்கு இப்ப அனுபவிக்க வேண்டியிருக்கு. ஆனால் உனக்கு அவன் செய்த தீமை, சீதையை தூக்கிட்டு வந்து உன்னையும் அவளையும் பிரித்து வைத்து அவன் செய்த உனக்கு செய்த தீமை, உங்கள் இருவருக்கும் செய்த தீமையினுடைய பலனை நாங்க அடுத்த பிறவி வரைக்கும் காத்திருக்க தேவையில்லாம இப்பிறவியிலேயே எங்களுக்கு அந்த பாவம் வந்து சேர்ந்தது. இம்மையே எமக்கு தீமை எய்திற்று காணீர். பாருங்க, இப்பவே வந்துருச்சு அந்த தீமை. ராவணன் அழிவு. எப்படி இருந்தோம் இலங்கையில, வெல்வதற்கு எவரும் இல்லை. பின்னால ஒரு பாட்டுல அவர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, எஞ்சல் இல் இலங்கைக்கும்பாரு. என்னது எஞ்சல் இல்? எதிரிகளே எஞ்சாத இலங்கை அது. எவனாவது எதிரின்னு ஒருத்தன் இருக்கானா ஐயா அப்படின்னா ஒருத்தனும் பாக்கி இல்லைங்க. எல்லாரையும் ராவணன் போய் தோக்கடிச்சாச்சு. எதிரிகள் என்று எவரும் எஞ்சவில்லை. அப்படி எஞ்சலில் இலங்கையாக இருந்தத இப்ப என்ன ஆக்கிட்டான்? ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டான் ராமன் வந்து. அப்படின்னா அதுதான் அவர்கள் அனுபவிக்கும் பாவம். இனி இலங்கை எப்படி இருக்கும்? தோற்ற இலங்கை. முன்ன மாதிரி தேவர்களை மிரட்டிட்டு இருக்க முடியுமா? முன்ன மாதிரி தேவர்களை காவலுக்கு வைத்து தேவர்களை இங்க இலங்கைக்கு எல்லா வசதியும் செய்து கொடுன்னு கேட்டு அந்த மாதிரி இருக்க முடியுமா இனிமே? இனி நார்மல் வாழ்க்கைக்கு திரும்பணும். அந்த பிரிவிலேஜ்டு லைஃப் போயிருச்சு. அதற்கு காரணம் அவர் கோன் செய்த தீமை. இரக்கமின்றி எம் கோன் செய்த தீமை இம்மையே எமக்கு தீமை எய்திற்று. அப்படிதான் அதுக்கு பொருள் கொடுக்கணும். பறக்க யாம் இன்று உரைத்து என், பறக்கன விரிவா. இப்போ உட்காந்து வேளாவரியா நாங்க பேசி என்ன பிரயோஜனம்? இதை எப்ப பேசியிருக்கணும்? ராவணன் இருக்கும்போது பேசியிருக்கணும். ஐயா நீ செஞ்சது தப்பு, இலங்கையின் குடிமக்களாகி நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு அன்னைக்கு சொல்லியிருக்கணும். இன்னைக்கு நாங்க பேசுறோம், என்ன பிரயோஜனம்? ராவணன் போயிட்டான். இனி பேசி பிரயோஜனம் இல்லை. ராவணன் இருக்கும்போது பேசினாதான் மனம் மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப அவனும் இல்ல. ராவணன் பட்டணன் பறக்க யாம் இன்று உரைத்து என், இனி நாம இப்படி விலாவரியா பேசி என்ன பிரயோஜனம்? குரங்கு நாயகர்கள், குரங்கினத்தின் தலைவர்களே, சுக்ரீவன், நீலன், அங்கதன், அனுமன் எல்லாரும் இருக்காங்க. எல்லாரையும் மொத்தமா ஒரே சொல்லால சொல்றாங்க. குரங்கு நாயகர்கள், குரங்கினத்தின் தலைவர்களே, இளங்கோவே, லக்ஷ்மணனை சொல்றாரு. இளங்கோவே கோல வல்வில் ராம பிரானே. அந்த வார்த்தையை பாருங்க. கோல வல்வில் ராமபிரானே. கோல என்றால் அழகு. சரி, கையில வில் வச்சிருக்கான். வில் ரொம்ப அழகா இருக்கு. அப்ப அது அலங்காரத்துக்கான பொருளா? ஒரு சும்மா ஒரு அழகுக்கு கையில வச்சிருக்கிற பொருளா? இந்த கராட்டே டோஜோஸ்ல எல்லாம் வாள் ஒண்ணு உண்டு. ஒரு வாள் கொடுப்பாங்க. அந்த வாள் வந்து கூர்மையா இருக்காது, அழகுக்கான வாள் அது. அந்த அந்த வாள் வந்து கையில இருந்ததுன்னா அது ஒரு பெருமை. அந்த வாள் யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவர் மாஸ்டராக மதிக்கப்படுகிறாருன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அந்த வாள் வச்சு நீங்க இதெல்லாம் ஃபைட்லாம் பண்ண முடியாது. அது ஒரு அலங்காரத்துக்கு ஒரு டிராஃபி மாதிரி. அப்போ கோல வில் ராமன் அப்படின்னு சொன்னா அவன் அழகுக்கு வில்ல இப்படி போஸ் கொடுத்துக்கிறதுக்காக கையில வச்சிருக்கானான்னு கேட்டா அடுத்த சொல்ல பாருங்க. கோல வல்வில் ராமன், அது வலிமையான வில், அழகு பொருந்திய வில் மட்டுமல்ல, வலிமையான வில், அழகும் வலிமையும் பொருந்திய வில்லை உடைய ராமபிரான். அப்போ அவனுடைய வலிமையும் சொல்லப்படுகிறது. வலிமைன்னு சொன்னா ராவணனுடைய வலிமைக்கும் ராமனின் வலிமைக்கும் என்ன வேறுபாடு? ராமனுடைய வலிமையில ஒரு அழகு இருந்தது. அவன் நீதியின் சார்பில் எது சரியோ அதன் சார்பில் போரிடக்கூடியவன். ஆகவே அழகு பொருந்தியதாக அமைகிறது. கோல வல்வில் ராமபிரானே அப்படின்னு அவனை கூப்பிடுறாரு. அரக்கர் ஆடு அழைப்பார். இந்த ஆடு அழைத்தல் அப்படின்னா இதுக்கும் உரையாசிரியர்கள் கொஞ்சம் விசித்திரமான பொருள் சொல்லியிருக்காங்க. ஆடு போல
அழைக்கக்கூடிய அசுரர்கள் இனிமேல் இல்லை அப்படின்னு. அது எதுக்கு அவன் ஆடு போல அழைக்கணும்னா, அதுக்கு ஒரு கதை சொல்றாங்க. ஒரு நொண்டி ஆடு ஆஹ் இதுல பேர் என்ன, மேய்ச்சல் முடிஞ்சு திரும்பும் போது அது நொண்டி ஆடுங்கிறதுனால வேகமா திரும்ப முடியாம காட்டுக்குள்ள சிக்கிக்குது ராத்திரியில. ராத்திரியில பல மிருகங்கள் வந்து வேட்டையாடும். ஆகவே அது என்ன பண்ணுது, பக்கத்துல இருந்து ஒரு குகைக்குள்ள போய் ராத்திரி தங்கிக்கலான்னு போயிடுது. போனா அந்த குகை வந்து ஒரு சிங்கத்தினுடைய குகை. அப்போ அதுக்கு என்ன செய்யன்னு தெரியல. சிங்கம் வந்தது, நான் ராத்திரி எப்படி சிங்கம் இங்க வரும், வந்ததுன்னா நம்ம மாட்டிக்குவோமே அப்படின்னு அதுக்கு பயம். கூடவே அது ஒரு யோசனையும் பண்ணி வச்சுக்குது. என்ன பண்ணுது, ஒரு எக்கோ அடிக்கிற மாதிரி, எதிரொலி கேட்கக்கூடிய மாதிரி ஒரு இடத்துல போய் நின்றுட்டு வெளியில சிங்கம் வருதான்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கு. சிங்கம் அப்படி வரும்போது இது உள்ள இருந்து கத்துது, ஆஹா இங்க வந்து பார்த்தேன் சிங்கம் இல்லையே, நான் டெய்லி 10 சிங்கம் சாப்பிடுற ஆளாச்சே, இங்க இங்க இந்த கூண்டு இந்த இடத்துல சிங்க வாசனை அடிக்குது, இங்க வந்தா சிங்கத்தை காணோம், இங்கேயே காத்திருப்போம், எப்படியாவது அந்த சிங்கம் வரும், இன்னைக்கு அதை சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு கத்துன உடனே இந்த சிங்கம் அலறி அடிச்சு பயந்து ஓடிடுது. ஓ, இது வந்து இதுல பஞ்சதந்திர கதையில வரக்கூடியது. ஓடி போய் அப்புறம் ஒரு நரி வந்து சொல்லும், நான் என்னையா எங்கேயாவது குகை பேசுமா, சிங்கத்தை திங்கிற மிருகம் எங்கேயாவது உண்டா, இப்படி பயந்து ஓடி வரைய நீ, நீ என் கூட வா, நான் அது என்னன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு கூட்டு வருது. இதையும் அந்த ஆடு பாத்துருது. பார்த்துட்டு ஆஹா, நரி நம்மள சிங்கத்தை, நான் சிங்கம் நம்மளை அடிச்சதுன்னா தனக்கும் ஒரு பங்கு கிடைக்கும்னு நரி இந்த வேலை பண்ணுது. என்ன செய்யணும் யோசிச்சு அடுத்த ஒரு ஐடியா பண்ணுது. பாதி தூரம் இந்த குகைக்கு பாதி வரும்போது பயங்கரமா பழையபடி குரல் எடுத்து கத்துது, நரி வெரி குட், எனக்கு சிங்கம் வேணும்னு சொல்லியிருந்தேன், அது பயந்து ஓடிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே நீ கரெக்டா எனக்கு கூட்டு வந்துட்டியே, நீ இல்ல கெட்டிக்காரன், வா வா உனக்கும் பங்கு தரேன் சிங்கத்துல அப்படின்னு சொன்ன உடனே சிங்கம் இன்னும் பயந்து வேகமா நரிய ஒரே அடியா அடிச்சு நொறுக்கிட்டு ஓடி போயிடுச்சு. இப்படியாக ஒரு ஆடு தனது வெறும் வாய் பேச்சால் தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டது. அந்த கதையை சொல்லி அதை போல பேசக்கூடியவர்கள் கூட அரக்கர்கள்ல இப்ப இல்லைன்னு சொல்றாங்க என்று உரையாசிரியர் சொல்லுகிறார். அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு குறைவு. ஆடு அழைத்தல் என்றால் வெற்றி ஆட்டம், வெற்றி பெறுபவர்களது டான்ஸ், வெற்றிக்கு அழைத்தல், வாயா ஒரு ஆட்டத்தை போடுவோம், ஒரு குத்து போடுவோம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியில கூப்பிடுறது, வென்ற களிப்பில் ஆடுவது. அப்படி அழைப்பார் இல்லை. ஒரு இடத்துல கூட எங்களை கூப்பிடுறவன் கிடையாது. யார் கூப்பிடணும், படைத்தலைவன் கூப்பிடணும். நீங்க பொன்னியின் செல்வன் படம் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்த இவன் ஆதித்த கரிகாலன் ஜெயிச்சிருவான். அந்த கோட்டையில ஒரு போர் நடக்குது, போர்ல ஜெயிச்சிடுறாங்க, சோழர் கொடிய கோட்டை மேல நட்டுடுறாங்க. அப்ப நட்டு முடிச்ச உடனே கல் அருந்தி ஒரு பாட்டு பாடி ஆடுறாங்க எல்லாரும். அந்த அமலையாடுதல் அப்படின்னு பேரு. அந்த கூத்து, அந்த போர்க்களத்தினுடைய வெற்றியை போர்க்களத்திலேயே கொண்டாடுறது. அப்படிப்பட்ட அதுக்கு தான் ஆடு அழைத்தல்னு பேரு, வெற்றி ஆட்டம். அரக்கர்கள்ல இனிமேல் வெற்றிக்கு உனக்கு அறைகூவக்கூடியவர்கள் யாரும் இல்லை, அப்படி செய்பவர்கள் யாரும் இல்லை, வெற்றிக்கு அழைக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு யாரும் இல்லை, எங்கள் தலைவனாகிய ராவணனே போயிட்டான், நாங்கள் அஞ்சினோம், நாங்கள் இப்போது அஞ்சுகிறோம், உனக்கே வெற்றி உரியதாகட்டும், பொங்கத்தம் பொங்கோ தடம் அப்படின்னு சொல்றது. 10 நீள்முடியும் அவற்று இரட்டி பாழி தோளும் படைத்தவன் யாரு, ராவணன். 10 நீள்முடினா நீண்ட முடிங்கிற பொருள். அதற்கு பொருள் என்னன்னா, நீண்ட காலமாக அவன் மன்னனாக இருக்கிறான், அவனுக்கு எதிரிகளே இல்லைன்னு பொருள். அதான் நீள்முடி. நீள்முடினா உயரமான கிரீடத்தை அணிந்தவன்கிற பொருள் அல்ல. நீள்முடி என்பது அவன் பலகாலமாக எதிரிகள் இல்லாமல் தானே தனி மன்னனாக வீற்றிருக்கிறான்னு அர்த்தம். 10 நீள்முடியும் அவற்று இரட்டி, அப்ப தலைக்கு 2 கை தானே, ஆகவே 10 தலைக்கு இரட்டிப்பு, அவற்று இரட்டி, அவற்றுக்கு இரட்டிப்பாக 20 தோள். அது எப்படிப்பட்ட தோல், பாழி தோல். பாழி என்றால் வலிமை மிக்கன்னு அர்த்தம். பாழியந்தோளுடைய பத்மநாபன் தானே நாச்சியார் சொல்றான். தோல் வலிமை மிக்கது, பாழி என்றால் மிக வலிமை மிக்க. வலிமை மிக்க தோளும் படைத்தவன் அவன். எதிர்த்து வெல்லுவதற்கு எவருமின்றி 10 தலைகளிலும் பலகாலமாக முடி தங்கி இருக்கக்கூடியவன், தலைக்கு 2 கை என்ற கணக்கில் 20 பெரும் தோள்கள், வலிமை மிக்க தோள்களை உடையவன், சித்தம் மங்கையர்பால் வைத்து செல்வம் கெட்டான். அவனுடைய செல்வம் என்ன, அதை யோசிச்சு பாருங்க. பெரும் புகழ், மன்னனாக, எப்படி மன்னன், சக்கரவர்த்தியாக, எதிர்ப்பார் இல்லாத மன்னனாக விளங்கியவன், வலிமையில்
20 தோள்களுக்கு நிகர்த்தவன். அதான் 20 தோள்னு சொல்றது. அப்ப 20 கை இருக்குமா, 20 தோள் இருக்குமா? அப்படி அல்ல. 20 பேரை சமாளிக்கிறவன். ஒத்தையாளா இறங்கினான்னா 20 பேரை தூக்கி அடிப்பான். அப்படிப்பட்ட வலிமை உடையவன்கிறத சொல்லுவதற்கு அவன் யோசனை, அவனுடைய யுக்திகள், 10 மண்டை இருக்கியா அவனுக்குள்ள, 10 பேர் யோசனையும் அவன் ஒருத்தனே யோசிப்பான். அப்படி சொல்றது. 20 பேரை இறங்குனா 20 பேரை அடிப்பான். அப்படிப்பட்ட பெருமை உடையவன் ராவணன். அதை சொல்றதுக்கு தான் 10 தலை 20 கைன்னு நம்ம சொல்றோம். கார்த்தவீரியார்ஜுனன் 1000 கரங்கள் உடையவன், 1000 பேரனாலும் சமாளிப்பான் அவன். அப்படிதான் நம்ம அதுக்கு பொருள். அதற்கு குறியீட்டு வடிவமாத்தான் நம்ம 20 கரங்கள் 10 தலையெல்லாம் வைக்கிறோம். அவன் அவ்வளவு கெட்டிக்காரன் அர்த்தம். அப்பேற்பட்டவன் அவ்வளவு செல்வம். செல்வம் என்றால் இந்த இடத்துல என்ன? புகழ், அறிவு, வலிமை, இதெல்லாம் தான் செல்வம். ஏன்னா ஒருத்தன்ட்ட புகழ் இருக்கு, வலிமை இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா செல்வம் தன்னால வந்து சேரும். புகழும் வலிமையும் உடையவனிடத்தில் செல்வம் வந்து சேரும். அப்ப செல்வம் என்பது என்ன? வந்து சேரும் பொருள் அல்ல, அதை சேரச் செய்வது எதுவோ அதுதான் செல்வம். அப்ப 10 நீள்முடி, அவ்வளவு பெரிய அதிகாரமும், இரட்டிப்பு பாழித்தோள், 20 பெருந்தோள்கள் கொண்ட வலிமையும் தான் அவன் செல்வம். இந்த செல்வத்தை எங்க தொலைச்சான் அவன்? சித்தம் மங்கையர்வால் வைத்து செல்வம் கெட்டான். சித்தத்தை, எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. சித்தம் மங்கையர்வால் வைத்து கெட்டான் செல்வம். அப்படி கொண்டு கூட்டி பொருள் எடுக்கணும். சித்தம் மங்கையர்வால் வைத்து செல்வம் கெட்டான், தொலைச்சிட்டான். மங்கையர்பால் மனதை செலுத்தி தனக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை தொலைத்தான். செய்வது ஒன்று அறியா அடியோங்கள். அடியோங்கள்னா அடிமைகளாகிய நாங்கள். அதை சேர்த்துனீங்கன்னா அடியோங்கள். அடிமைகளாகிய நாங்கள் அப்படிங்கிற 2 சொற்களை அப்படி சேர்த்து அடியோங்கள் அப்படின்னு சொல்றது. தன்மை பன்னிலைன்னு சொல்றது. அடியேன் அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். தன்னை சொல்வது. உங்களது அடிமையாகிய நான், அதான் அடியேன். அடிமையாகிய நாங்கள் தன்மை பன்னிலை வரும்போது அடியோங்கள் அப்படின்னு சொல்றது ஒரு சொல் மரபு. இப்ப அரக்கர்கள் கூட்டமால வந்து அவன்கிட்ட நிக்கிறாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதியா, ஒன்று அறியா செய்வதொன்று அறியா அடியோங்கள். இப்ப எங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல. அவன் இருந்தான், சண்டை ஓடுந்தான், போட்டோம். இப்ப எங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல. ஏன்னா எங்களுக்கு அவ்வளவு அறிவு கிடையாது, அவ்வளவு வலிமை கிடையாது. ஒத்த தோள் இரண்டும் ஒரு முடியும். எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் என்னது? ஒரு மண்டையும் 2 தோளும் தான் இருக்கு. ஒத்த தோள் இரண்டும் ஒரு முடியும். எப்படி சொல்றாங்க? அதாவது ராமனுடைய கெப்பாசிட்டியை எப்படி வைக்கிறாங்கன்னா, உன் கூட ஒருத்தன் சண்டை ஓடுறதுக்கு நிக்கணும்னா 10 மண்டையும் 20 தோளுமா நிக்க வேண்டியவன். அதுவும் எப்படி இருக்கணும்? வலிமை கொண்ட தோளா இருக்கணும். 10 மண்டையும் பலகாலம் வெல்வதற்கு எவருமில்லாத நீள்முடியை சூடிய மண்டையா இருக்கணும். அப்படி 10 தலைகளும் 20 தோள்களும் உடையவனும் உனக்கு எதிராக நிற்க வேண்டியவன். அப்பேர் உனக்கு இணை அவன். நாங்க யாரு? ஒத்த தோள் இரண்டும் ஒரு முடியும். இவ்வளவுதான் எங்கள்கிட்ட இருக்கு. ஒருவர்தம் திறத்தோம் அன்றி. உன் திறத்துக்கு நாங்கள் யாரும் பொருந்த மாட்டோம். அவனை அடிச்சுட்டு எங்களை அடிக்காது. இந்த வடிவேலு டைலாக் வருது இல்ல, கொலைகேசுல உள்ள போயிருவ, அந்த கோப்பைக்கு சொல்ற டைலாக் தான். நாங்கெல்லாம் உனக்கு ஆளே கிடையாது, எங்களை வந்து அடிக்க வரிய, ஒரு பச்சை பிள்ளைய போய் அடிச்சிருக்கடா நீ, தாயில்லா பிள்ளைய அடிச்சிருக்க அப்படின்னு வடிவேலு சொல்ற மாதிரி இவங்க வந்து புலம்புறாங்க. அவனை மாதிரி 10 தலையும் 20 கையும் உடையவனை அடிச்ச நீ, ஒரு தோளும் 2 தலையும் ஒரு தலையும் 2 தோளும் வச்சிருக்கிற எங்களோட நீ மேட்சே ஆக மாட்டேங்க. நாங்க உனக்கு மேட்சே ஆக மாட்டோம். வாழ்ந்தோம். வாழ்ந்தோம்ங்கிறது என்னன்னா இந்த இடத்துல கெட்டோம்னு அர்த்தம். நல்லா வாழ்ந்தோம் ஏன் நானு அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு என்ன பொருள்? நல்லா வாழ்ந்தேன்னு பொருளா? அது எதிர்மறை பொருளை கொடுக்கிறது. சொல்லும் போது மங்கள சொல்லாக சொன்னா கூட அது அமங்கலத்தை குறிப்பது. அமங்கலத்தையும் மங்கள சொல்லால சொல்லுவாங்க. முன்னால எங்க ஊர்ல இந்த இருட்டிருச்சுன்னா எந்த பொருளையும் கொடுக்க மாட்டாங்க. அதாவது வெள்ளை பொருட்களை இருட்டின பிறகு கொடுக்க மாட்டாங்க. பால், தயிர், இந்த இந்த அரிசி, இந்த மாதிரி பொருட்களை விளக்கு வச்ச பிறகு இன்னொருத்தருக்கு கொடுக்க கூடாது. ஆகவே இல்லைன்னு சொல்லக்கூடாதான். இப்போ அப்போ ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, இப்ப உப்பு இருக்கான்னு கேட்கிறாரு, கொஞ்சம் உப்பு கொடுன்னா இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இல்லைன்னு சொன்னா இல்லாமலே போயிடும். அப்போ அமங்கல சொல் சொல்லக்கூடாது. அதே நேரம் அவருக்கு கொடுக்கவும் கூடாது. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய இருக்கு நாளைக்கு வாங்க அப்படி சொல்லுவாங்க. கொஞ்சம் உர ஊத்த மோர் கூட
நிறைய இருக்கு, நாளை காலையில தரேன் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நைட்டு கேட்காத, இப்ப இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுனால நிறைய இருக்கு. அப்ப நிறைய இருக்குக்கு என்ன பொருள்? இல்லை என்று பொருள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சொற்றொடர்களுக்கு வடமொழியில க்ஷேபபரம் அப்படின்னு பேரு. க்ஷேபபரம் அப்படின்னா அது நல் சொல்லாக இருந்தாலும் அதற்கு எதிர்பொருளைத்தான் அந்த இடத்துல கொடுக்கும். க்ஷேபபரம்னு சொல்றது. அப்போ ஒருவர் தம் திறத்தோம் அன்றி வாழ்ந்தோம். வாழ்ந்தோம்னு அந்த இடத்துல என்ன? உனக்கு இணையா நாங்க கிடையாது, கெட்டோம், அழிஞ்சோம். ஏன்னா மன்னன் அவன். இப்போ ஜெயிச்சுட்டான்ல இலங்கை, இலங்கையை ஜெயிச்சவன் தான் அதுக்கு ஓனர், அதிபதி. அப்ப அவன் முன்னாடி அவங்கள சொல்ல பேசக்கூடாது. ஆகவே வாழ்ந்தோம் அப்படின்னு அந்த அவன் அவன் முன்னாடி சொல்றாங்க. அத்த, அன்புக்குரியவரே. அத்த, அத்தன் என்பது அன்புக்குரியவன். எம்பெருமான், எங்களுக்கு தலைவரானவரே. எம்மை கொல்லேல், எங்களை கொன்னுறாதீங்க. அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கு, எங்க அங்க பயப்படுறோம், எங்களை ஒன்றும் செஞ்சிடாதீங்க, நாங்கெல்லாம் உங்களுக்கு இணையே கிடையாது, என்னத்தையோ இப்படி வீணா போயிட்டோம், கொஞ்சம் பார்த்து கருணை கூர்ந்து எங்களை உயிர் விளைக்க விடுங்க. தண்டகாரண்யம் புகுந்து அன்று என்று இவர்கள் தண்டகாரண்யத்துல போய் இருந்தாங்க இல்லையா, தாயார் பிராட்டியோட இளைய பெருமாளும் ராமனுமாக தண்டகாரண்யத்துல குடியிருக்கிறாங்க. இதுல பர்ணசாலை கட்டி இருக்கிறாங்க. அந்த இடத்துல தண்டகாரண்யம் புகுந்து அன்று தையலை, தையல் என்றால் அழகிய சீதையை, தகவிலி எம் கோமான், எம் கோமான் எங்களுக்கு தலைவன் அவன். ஆனா தகவிலி, தகவு இலி, தகவு என்றால் நமக்கு இப்போ தக்கார் தகவிலர் அப்படின்னு நம்ம அந்த திருக்குறள் படிக்கிறோம் இல்லையா. தகவுன்னா என்ன? ஒரு இடத்துல ஒரு விஷயத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற முறை இருக்கிறது. உலகத்துல அந்த முறைப்படிதான் எல்லாமே நடக்கும். நமக்கு சொல்றோம் இல்லையா, எதற்காக அப்படி சொல்ற? தகவு என்றால் அந்த இடத்திற்கு தக்கவாறு நடத்தல், அதான் தகவு. அதுலன்னா இந்த என்ன சொல்றோம், தகவுங்கிறதுக்கு வந்து சுற்றுப்புற சூழலை சொல்லும் போது அதுல தகவுங்கிற சொல் நிறைய வரும். தகவமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தகவு என்றால் அந்த இடத்துல இருக்கிற முறைமைக்கு ஏற்றவர். இப்ப மானுடனாக பிறந்து விட்டால் அதற்கு ஒரு முறைமை இருக்கிறது. பிறன்மனை விரும்பக்கூடாது, அது மானுடனுக்குரிய செயல் அல்ல, தகவல்ல. அப்போ நீவன் என்ன செஞ்சா? தகவில்லாத காரியத்தை செய்தான். அவன் என்ன அரசன் தான், என் கோமான், ஆனால் தகவிலி, தகவில்லாத ஒரு ஒரு முறையற்ற செயலை அவன் செய்தான். முறையற்ற செயலை செய்து என்ன செய்தான்? தண்டகாரண்யம் புகுந்து தையலை கொண்டு போந்து, தண்டகாரண்யத்துல புகுந்து தையல், அந்த அழகிய பெண்ணாகிய சீதையை தூக்கிட்டு வந்து எங்க போந்து? இலங்கைக்கு போந்தான். அங்க தூக்கிட்டு வந்து இலங்கைக்குள்ள வந்துட்டான். கெட்டான், தூக்கிட்டு வந்தா கெட்டான். அவன் அவன் செய்த குற்றம் என்ன? தகவில்லாத ஒரு காரியத்தை செய்தான். இந்த காரியத்தை, அதாவது ஒரு முறையற்ற செயலை செய்தான். அவள் அங்கிருந்து தூக்கிட்டு வந்து இலங்கைக்குள்ள வந்தான், கெட்டான், அழிந்து போனான். எமக்கு இங்கு ஒரு குற்றம் இல்லை, அந்த குற்றத்துல எங்களுக்கு ஒரு பங்கும் இல்லையா. அவன் தூக்கிட்டு வந்தது அவன்தான், முறையற்ற செயல்தான், அதை அவன் தான் செஞ்சான், எங்களுக்கு அதுல எந்த பங்கும் இல்லை. கொல்லேல், எங்களை ஒன்றும் செஞ்சிடாத, அந்த கோபத்துல எங்களை ஒன்றும் செஞ்சிடாத, அவன் தான் தூக்கிட்டு வந்தான், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அந்த குற்றத்துல எங்களுக்கு பங்கு கிடையாது. குலவேந்தே, இக்ஷ்வாகு குலம், இக்ஷ்வாகு குலம் தான் ராமனது குலம், அந்த குலத்தில் பிறந்த தலைவனே. ஏன்னா குலவேந்தேன்னு சொல்லும் போது குலங்களை காப்பவன் தான் வேந்தன். அதனாலதான் குலசேகரன்கிற பட்டத்தை கொடுக்குறாங்க. பாண்டியர்களுக்கு குலசேகரன்கிற பட்டம் உண்டு, அதே பட்டம் சோழர்களும் போட்டுப்பாங்க, குலசேகரன். குலத்தை அழிக்கிறவன் குலாந்தகன், குல அந்தகன், குலத்தை அழிப்பவன். பாண்டிய குலாந்தக அப்படின்னு சோழர்களுக்கு பட்டம் போடுவாங்க, பாண்டிய குலத்தை அழித்த அப்படின்னு. பாண்டியர்கள் பின்ன போட்டுப்பாங்க, சோழ குலாந்தகன்னு போட்டுப்பாங்க, சோழர்களது குலத்தை அழித்தன்னு. சோழனும் பாண்டியர்களும் எப்போதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகவே ஆகாது, பார்த்த மாத்திரத்துல பொறி பறக்கும் ரெண்டு பேருக்கும். அப்போ சோழர்கள் அது ஒரு பொதுவாக ஒரு மன்னன் வந்தா அவன் வெவ்வேறு குலங்களை ஒருங்கிணைத்து அந்த நாட்டை நடத்தக்கூடியவன். அப்ப இவங்க அதை மெல்ல சொல்றாங்க, எப்ப எங்களையும் சேர்த்துக்க, எங்களையும் சேர்த்து நாட்டை நடத்து, நீ குலங்களை காப்பாற்றக்கூடிய வேந்தன், எங்களை எதுவும் செஞ்சிடாத.
ஏன்னா நாங்க அந்த குற்றத்தை செய்யவில்லை. எமக்கு இங்கு ஒரு குற்றமில்லை. கொல்லேல் குலவேந்தே. பெண்டிரால் கெடும் இக்குடி. இக்குடி தன்னை பேசுகின்றது என். எங்க தப்புதான். அந்த வார்த்தையை கவனிங்க. முதல்ல என்ன சொல்றான்? ராவணனை சொல்லும் போது முந்தின பாட்டுல சித்தம் மங்கையர்வால் வைத்து கெட்டான்னு சொல்லியாச்சு. ஒருத்தனை சொன்னோம். ஒரு அரக்கன், ஒரு ராவணன், அசுரகுலத்தில் பிறந்த ஒருவன் செய்தான்னு சொன்னது. இங்க என்ன சொல்றோம்? பெண்டிரால் கெடும் இக்குடி தன்னை. இக்குடி எக்குடி? அசுரர் குடி. அசுரர் குடி மொத்தமும் பெண்டிராலதான் கெட்டு போகுது. ராவணன் மட்டுமா? எல்லாரும் பெண்களால கெட்ட அசுரர்கள் லிஸ்ட் பெருசு. மோகினி அவதாரத்தால பஸ்மாசுரன் அந்த பெண் மேல் கொண்ட மையலால் கெட்டான். மூகாசுரன் பெண்ணின் மேல் கொண்ட மையலால் கெட்டான். இது தேவியினுடைய அவதாரம் மகிஷாசுரன் தேவியின் மேல் மையல் கொண்டு கெட்டான். இப்படி பெண் மேல் மையல் கொண்டு கெட்டு போகிறது தான் அசுரர்களுக்கே தலையெழுத்தா இருக்கு. இதை பேசி என்ன பிரயோஜனம்? எம்பிட்டு பேசினாலும் இந்த பயல்களுக்கு அறிவு இல்லையே. ஏன் நமக்கு முன்னாடிதான் 4 பேர் பொம்பளை முன்னாடி போய் செத்து போயிருக்கான், அவ்வளவு பெரிய வெற்றி பெற்றவன். நாம அப்படி போகக்கூடாதுன்னு ஒரு அறிவும் இல்லையே. அதை பேசி என்ன பிரயோஜனம்? ராவணனுக்கு தெரியாததா? 10 தலை உடையவனாச்சே, அவ்வளவு மூளை இருக்கே அவனுக்கு, அதுக்கு தெரியாதா? தெரியல. அதை பேசி என்ன செய்யறது? எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கு பாருங்க. பெண்டிரால் கெடும் இக்குடிதன்னை பேசுகின்றது என். அதை பேசி என்ன பிரயோஜனம்? தாசரதி, தசரதனின் அன்புக்குரியவனே, ரதி. அந்த வார்த்தையை கவனிச்சீங்கன்னா தெரியும். ரதி அப்படின்னாலே மிகுந்த காதல். ஒன்றின் மேல் நீங்கள் பெரும் காதல் கொண்டிருக்கீங்கன்னா அது ரதி. இச்சை, விருப்பம், விளைவு, அதான் ரதி. தசரதனுடைய விளைவும் விருப்பமும் காதலுமா இருக்கக்கூடியவன் ராமன். ஆகவே தாசரதி அப்படின்னு அந்த சொல். தசரத புத்திரன் தசரதி அப்படின்னு சொல்றது ஒண்ணு. ஆனா தாசரதி 2 பொருளும் எடுக்கலாம். தசரதனின் அன்புக்குரியவன், தசரதனின் உயிரானவன்கிற பொருளும் உண்டு. தாசரதி, தாசர்களுக்கு, இறைவனது தாசர்கள், பக்தன், இறைவனுக்கு அடியவர்கள் இருக்காங்க இல்லையா, தாசர்கள், அவர்களுக்கு உயிரானவன் தாசரதி, அந்த பொருளையும் சொல்லலாம். அந்த சொல் ரொம்ப நல்ல சொல், தாசரதி. தாசரதி அதாவது அடியவர்களுக்கு உயிரானவனே, உன்னை சரணடைந்தவர்களுக்கு உயிரானவனே, அந்த பொருள் இங்க கரெக்டா மேட்ச் ஆகுது. ஏன்னா இவங்க சரணடைஞ்சிட்டாங்க, இனி எங்களுக்கு நீதான் இறைவன். உன் அண்டவானர் உகப்பதே செய்தாய். உன் அண்டவானர் வார்த்தையை கவனிங்க. உனக்கு, உன்னுடைய ஏரியால இருக்கிறவங்க, உனது பாதுகாப்புல இருக்கிறவங்க அண்டவானர், மேலுலகத்தில் இருக்கக்கூடிய இவங்க தேவர்கள், அவர்கள் உகப்பன செய்தாய். அவர்கள் உகப்பதே செய்த, அவர்கள் விரும்பியதைத்தான் நீ செஞ்ச. தேவர்கள் தானே ராவணன் கொடுமை தாங்க முடியலன்னு உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆகவே அவர்கள் விருப்பப்படி நீ இதை செய்தாய். அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. அதாவது ராவணன் வந்து தவறு செய்து அழிந்தான். ராவணன் அழிச்சிருக்கான், சண்டை போட்டிருக்கான், எல்லாம் செஞ்சிருக்கான். எதுக்காக செஞ்சான்? பெண்டிரால் கெடும் இக்குடி. ஒரு பொம்பளைக்காக சண்டை போட்டான். ஆனா நீ எதுக்கு வந்து சண்டை போட்ட? அதே பொம்பளைக்கு தானே நீயும் சண்டை போட்டன்னு கேட்கலாம். ஆகவே அந்த பாயிண்ட் என்னன்னா, தேவர்களது விருப்பப்படி நீ வந்து சண்டை போட்ட. இவன் பொம்பளைக்காக சண்டை போட்டான் ராவணன். ஆனா நீ தேவர்களது விருப்பத்திற்கு இணங்கி வந்து சண்டை போட்ட. அண்டவானர் உகப்பதே நீ செய்தாய் அப்படின்னு அதை சொல்லிடுற. எஞ்சல் இலங்கைக்கு இறை எம் கோன். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, எஞ்சலில் இலங்கை. எவ்விதமான எதிரிகளும் எந்த பயமுறுத்தல்களும் மிரட்டல்களும் இல்லாத, எஞ்சாத, எவனோ ஒருத்தன் எங்கேயோ இலங்கைக்கு எதிராக மூச்சு விடுறாங்கிறது கூட கிடையாது, அப்படி ஒரு எதிரி கூட கிடையாதுங்கிற மாதிரி இருந்த இலங்கைக்கு தலைவன். இறைனா தலைவன். யாரு? எம் கோன், எங்க மன்னன் ராவணன். அவனை முன்னாடியே அவனை பணிந்து, எங்கள் கண் முகப்பே, சம்பவம் எங்க கண்ணு முன்னாடி தான் நடந்தது, நாங்க தான் சாட்சி. இலங்கைக்கு மன்னனாக, எந்த எதிரிகளும் இல்லாத இலங்கைக்கு மன்னராக விளங்கும் எங்களது ராவணனை இதற்கு முன்பாகவே ஒருத்தர் பணிந்து சொன்னான். என்ன சொன்னா? நஞ்சுதான் அரக்கர் குடிக்கு என்று நங்கையை அவன் தம்பியே சொன்னான். எப்ப, எங்க சொன்னான்? எங்கள் கண் முகப்பே சொன்னான். எங்க கண்ணு முன்னாடிதான் சொன்னான் அவன் தம்பி. எப்ப சொன்னா? முன்னாடியே சொன்னான். இந்த போருக்கு நீ வருவல்ல,
நீ போருக்கு வர்றதுக்கெல்லாம் முன்னாடியே அவன் சொல்லிட்டான். ராமன் ஒருத்தன் இங்க வந்திருக்காங்கிற தகவலுக்கு முன்னாடியே, அனுமன்கிற குரங்கு வந்து அசோகவனத்தை எரித்ததுங்கிறதுக்கு முன்னாடியே, அதற்கு முன்னாடியே பணிந்து சொன்னான். ரொம்ப பொறுமையா, ரொம்ப அன்போட தான் சொன்னான். இவ நீ தூக்கிட்டு வந்திருக்கிற இந்த பெண் நங்கை, நங்கை என்றால் நல்ல குடியில் பிறந்த பெண். இந்த பெண் என்ன யாருக்கு நஞ்சுன்னு சொல்றான் பாருங்க, அரக்கர்குடிக்கு நஞ்சு. இவளை தூக்கிட்டு வந்திருக்க நீ, அந்த பெண் ரொம்ப நல்ல இதான பெண். அந்த பெண்ணை தூக்கிட்டு வந்த பாவம் உனக்கு மட்டும் இல்ல, இந்த அரக்கர் குலத்தையே அழித்து விடும் நஞ்சாக வரும்னு அவன் முதல்லயே சொன்னான். நாங்க தான் சாட்சி. நஞ்சுதான் அரக்கர் குடிக்கு என்று நங்கையை அவன் தம்பியே சொன்னான். எவ்வளவு எவ்வளவு பிரமாதமான வார்த்தை பாருங்க. இப்போ ஒரு பாட்டு, இன்னொரு பாட்டு ஒண்ணு ஒண்ணு பார்ப்போம். ஒரே ஒரு நிமிஷம். அது இதே விஷயத்த நமக்கு ரொம்ப ஆச்சரியமா நம்ம ஆள் எழுதுறாரு, கம்பன் எழுதுறாரு. எக்ஸாக்டா இதே வரி வந்து சேரக்கூடிய இடம் ஒண்ணு இருக்கு. ராவணன் அடிபட்டு விழுந்த உடனே விபீஷணன் வந்து புலம்புறான், அண்ணன் இறந்து கிடக்கிறத பார்த்து. அந்த வரி எப்படி இருக்கு பாருங்க. உண்ணாதே உயிர் உண்ணா ஒரு நஞ்சு, உண்ணாதே உயிருண்ணா நஞ்சு, சானகி எனும் பெருநஞ்சு உன்னை கண்ணாலே நோக்கவே போக்கியதே உயிர், நீயும் களம்பட்டாயே. எப்படி சொல்றான் பாருங்க. அது அண்ணனை சொல்றான். அதாவது எந்த நஞ்சும் உண்ணாதே உயிர் உண்ணாது ஒரு நஞ்சு. ஒரு நஞ்சுன்னா எந்த நஞ்சும், எந்த நஞ்சையும் நீ சாப்பிடாம அது உன் உயிரை குடிக்காது இல்ல. ஒரு நஞ்சு பாய்சன் நம்ம முன்னாடி எவ்வளவு பயங்கரமான பாய்சனாலும் இருக்கட்டும், கையால தொடலாம், நீங்க ஒரு பாத்திரத்துல இருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு ஊத்தலாம், என்ன வேணாலும் செய்யலாம், அது உங்களை கொல்லாது. எப்ப அந்த நஞ்சு உங்களை கொல்லும்? நீங்கள் அதை உண்டால், அதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளை கொல்லும். உண்ணாதே உயிர், உயிர் உண்ணா ஒரு நஞ்சு, உண்ணாதே உயிர் உண்ணாது. நீ உண்ணாமல் உன் உயிரை அது உண்ணாது எந்த நஞ்சும். ஆனா சானகி என்னும் பெருநஞ்சு, சானகி சனகின்னு எழுதுவாரு மீட்டருக்காக, சீதைங்கிறது ஒரு பெரிய நஞ்சு. அது உன்னை கண்ணாலே நோக்கவே, கண்ணாலதாயா பார்த்தா, வெறுப்போட உன்னை பார்த்தா. இவ்வளவு ஒரு பாவத்தை செய்யறியே, என்னை கணவரிடமிருந்து பிரித்து கொண்டு வந்திருக்கியே அப்படிங்கிற வெறுப்போட அவ பார்த்தா பாரு, அது போக்கியதே உயிர். அந்த பார்வை நீ உண்ணாமலேயே நஞ்சு போல உன் உயிரை குடித்து விட்டது. இந்தோ நீயும் களம்பட்டாய். இந்த கலந்து செத்து கிடக்கிற பாரு, எவ்வளவு அருமையான வார்த்தை. உண்ணாதே உயிருண்ணாதொரு நஞ்சு, சனகி எனும் பெரும் நஞ்சு உன்னை கண்ணாலே நோக்கவே போக்கியதே உயிர், நீயும் களப்பட்டாயே, களத்தில் பட்டாயே. அண்ணாவோ அண்ணாவோன்னு புலம்புவான். நமக்கு உண்மையிலே ராவணனை கொஞ்சம் விட்டுருக்கப்படாத ராமன்னு ஒரு ஃபீல் வரும். அவ்வளவு அழகான பாட்டு. அப்போ ஜானகி நஞ்சுங்கிற வார்த்தையை கம்பன் எங்க இருந்து எடுக்கிறான்? இங்க அப்படியே வந்தீங்கன்னா, நஞ்சுதான் அரக்கர் குடிக்கு என்று நங்கையை அவன் தம்பியே இங்கேயும் அது விபீஷணன் கூற்று. அப்ப விபீஷணன் கூற்றாக திருமங்கை மன்னன் சொன்னது அப்படியே தூக்கி கம்பன் கையாளுறான். கம்பன் அதுக்கு பின்னாடி தானே வரான், திருமங்கை மன்னனுக்கு பின்னாடி தானே வரான். கம்பன் அப்படியே தூக்கி கையாளுறான். ஜானகி எனும் பெருநஞ்சு அப்படின்னு அவன் சொல்றான். சோ அது ரொம்ப அருமையான சொல்லாடல். கம்பராமாயணம் சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா, ஆழ்வார்கள் விதையென வைத்ததை கம்பன் மரமென எழுப்பினான். இந்த இந்த இடம்லாம் அப்படிப்பட்ட இடம். விஞ்சை வானவர் வேண்டிற்றே பட்டோம். விஞ்சையர் வானவர், விஞ்சையர்னா வித்யாதரர்கள், தேவர்களினுடைய இன்னொரு தோற்றம்.
அங்க இருப்பவர்கள் என்ன நினைச்சாங்களோ அதுபடி நாங்க அழிஞ்சோம். அவங்க வேண்டிக் கொண்டார்கள் இல்லையா, இவர்களை அழித்து எங்களை காப்பாற்றுங்கள்னு. அவங்க வேண்டிக்கிட்டதன்படி நாங்க அழிஞ்சோம். வேண்டிற்றே பட்டோம், நாங்கள் அழிந்து பட்டோம். வேரி வார்பொழில் மாமயில் அன்ன அஞ்சு அல் ஓதியை கொண்டு நடமின். ஐயா, நீங்க சீதையை கூட்டு போங்க. சீதை யாரு? வேரி, வேரி என்றால் நறுமணம்னு அர்த்தம். நறுமணம் மிக்க வார் பொழில், வார் என்றால் அடர்ந்த, நிறைந்த, அப்படி ஒரு பரந்த, பறந்து விரிந்த பொழில், ஒரு சோலையில், நறுமணம் மிக்க பறந்து விரிந்த ஒரு பெரிய சோலையில் ஒரு மாமயில், ஒரு பெரிய அழகிய மயில் போல் இருக்கக்கூடிய ஜானகியை, அவ எப்படிப்பட்டவ? அஞ்சு அல் ஓதி. ஓதி என்றால் கூந்தல், பெண்களின் கூந்தலுக்கு ஓதின்னு பேரு. அல் ஓதி, அல் என்றால் இரவு, இருள்னு அர்த்தம். அல்லும் பகலும்னு தானே சொல்றோம். அல் என்றால் இருள், இருள் போன்ற கூந்தல் உடையவள். அல் ஓதி, இருண்ட கூந்தலை உடையவள், கரிய கூந்தலை உடையவள். அந்த கூந்தலுக்கு 5 பண்புகள் இருக்கின்றன. அஞ்சு அல் ஓதி, 5 பண்புகளை கொண்ட கூந்தல். பெண்களது கூந்தல் அழகுன்னா 5 பண்பு இருக்கணுமா? என்னெல்லாம்னா, இருட்சி, நல்ல கருப்பா இருக்கணும். சுருட்சி, சுருண்டு இருக்கணும். அப்ப சுருண்டு இருக்கணும்னா கர்லிங் ஹேரா, கழுத்தோட சுருண்டு இருக்கலாமா? இல்ல. நீட்சி, நீண்டு சுருண்டு இருக்க வேண்டும். நீண்டும் இருக்கணும், சுருண்டும் இருக்கணும். குளிர்ச்சி, தலைமுடி, தலை குளிர்ச்சியாக இருக்கணும். பெண்களுக்கு தலைமுடியை தொட்டோம்னா குளிர்ச்சியா இருக்கணும். சூடு பொங்கக்கூடிய இதா இருக்கக்கூடாது. ஆகவேதான் நீங்க தாடகைய சொல்லும் போது கம்பன் என்ன சொல்லுவான்னா, அவ கூந்தல் மயிர் வந்து செம்மயிராக, அப்படியே அனல் பறந்த கூந்தலுடையவள்னு சொல்லுவான். ஏன்னா நல்ல பெண்களுக்கு கூந்தல் குளிர்ச்சியாக இருக்கணுமா. அப்புறம் அழகு பொருந்தியதா இருக்கணும். அழகு பொருந்தியதுன்னா இவங்க எண்ணெய் தடவி நறுமணம் மிக்க பூக்களை சூடியது அழகு பொருத்தியதாக இருக்க வேண்டும். அப்போ அழகு, இருட்சி, சுருட்சி, நீட்சி, குளிர்ச்சி ஆகிய 5 பண்புகளை கொண்ட கூந்தலுடையவள். 5 அல் ஓதியை கொண்டு, அவள் அழகிய கூந்தலை கொண்ட அவளை கொண்டு நீங்கள் கிளம்புங்கள். நடமின், நீங்க அவளை கூட்டு போங்க ஐயா. அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. நாங்க பயந்துகிட்டு இருக்கோம், நீங்க தயவு செஞ்சு அவங்கள கூட்டு போங்க. அதுக்குத்தானே இவ்வளவு பஞ்சாயத்தும். அவங்கள கூட்டு போங்க. என்ன வார்த்தை சொன்னா? நஞ்சுதான் அரக்கர் குடிக்கு என்று நங்கையை அவன் தம்பியே சொன்னான். அப்படி சொன்னா, ஆனா அவன் நஞ்சு இல்ல. அவ அழகு பொருந்தியவள், 5 வகை அழகும் மிக்க கூந்தலை உடையவள், மாமயில் போன்ற மிடுக்கு உடையவள். அவளை நீங்கள் அழைத்து கொண்டு கிளம்புங்க. எங்களுக்கு தான் அவன் நஞ்சு, உனக்கு என்ன, கூட்டு போ அப்படின்னு சொல்லிடுறேன். செம்பொன் நீள்முடி எங்கள் ராவணன், செம்மையான தங்கத்தால் செய்யப்பட்ட நீள்முடியை உடைய நீண்ட காலம் அரசனாக இருக்கக்கூடிய எங்கள் ராவணன். அடுத்த வரியை பாருங்க. சீதை என்பதோர் தெய்வம் கொணர்ந்து, கம்பன் எழுதுற வார்த்தை அது. சீதை என்பதோர் கற்பின் தெய்வம்னு அவன் எழுதுவான். சீதை என்பதோர் தெய்வம் கொணர்ந்து, சீதைன்னு ஒரு பொம்பளையா தூக்கிட்டு வந்தான் அவன் இல்ல, ஒரு தெய்வத்தை தூக்கிட்டு வந்துட்டான். தூக்கிட்டு வந்து என்ன செய்தான்? வம்பு உலாம் கடிகாவில் சிறையா வைத்ததே குற்றமாயிற்று காணீர். என்ன அழகான சொல் பாருங்க. ஒரு தெய்வத்தை தூக்கிட்டு வந்து நீ சிறை வைப்பியா? 2 பொருள் எடுக்கலாம். அவதாரப்படி சீதை பிராட்டி, தாயார், அப்ப தெய்வம் அவ. ராமன் மகாவிஷ்ணுன்னா சீதை பிராட்டி. நீ எப்படி தெய்வத்தை தூக்கிட்டு வருவேன்னு சொல்லலாம். இன்னொன்னு, பிறன்மனை பெண்கள் தெய்வமாக மதிக்கத்தக்கவர்கள். நீ எப்படி தூக்கிட்டு வருவ? அடுத்தவங்க முன்னாடி நீ தெய்வமா மதிக்கணும். அப்புறம் எப்படி அவளை தூக்கிட்டு வந்து நீ சிறையில, அதுவும் காவில் சிறையா வைத்ததே. வம்பு உலாம் கடி காவில். வம்புனா நறுமணம், நறுமணம் உலாவும். கடி என்றால் அழகியங்கிற பொருளும் உண்டு, வலிமை மிக்க, அதாவது காவல் மிக்கங்கிற பொருளும் உண்டு. கடிநகர் என்றால் அழகிய நகருங்கன்னு சொல்லலாம், காவல் மிக்க நகர்னு சொல்லலாம். அழகிய சோலையில காவலும் இருக்கு. அரக்கியர் சூழ காவல் இருக்காங்க இல்லையா, அவளுக்கு அது 2 பொருளும் பொருந்தும். கடி சோலை, அது கடி காவு, அழகிய வனம், கூடவே காவல் மிக்க வனம். அதில் கொண்டு சிறையாக வைத்தாய், அதுதான் குற்றம். தெய்வத்தை தூக்கிட்டு வந்தியே நீ. சீதை என்பதோர் தெய்வம் கொணர்ந்து. என்ன 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 வார்த்தை பாருங்க, எளிமையா இருக்கு, ஆனா எவ்வளவு அழகா இருக்கு. சீதை என்பதோர் தெய்வம் கொணர்ந்து வம்பு உலாம் கடிகாவில் சிறையா வைத்ததே குற்றமாயிற்று காணீர். அந்த குற்றத்தினால என்ன நிகழ்ந்தது?
கும்பனோடு நிகும்பனும் பட்டான். கும்பகர்ணன், நிகும்பன் இவர்களெல்லாம் வெல்லற்கரிய வீரர்கள். அவங்கெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. அடுத்த வரிய பாருங்க. இதெல்லாம் கம்பன் ஸ்டைல். இதை எடுத்து யார்ட்டையாவது கொடுத்தோன்னு வைங்களேன், இது கம்பராமாயண பாட்டான்னு கேட்பாங்க. கூற்றம் மானிடமாய் வந்து தோன்றி அம்பினால் எம்மை கொண்டிடுகின்றது. வார்த்தையை கவனிங்க. கூற்றம் என்னவா வந்து தோன்றுது? மானிடமாய் வந்து தோன்றி. கூற்றம் என்றால் மரணம். மரணம் எந்த வடிவில வந்தது ராவணனுக்கு? அது எங்களுக்கு அரக்கர் குலத்துக்கு மானுடமாய் வந்து, மானிடனாய் வந்து இல்ல, மானுடமாய் வந்து. அப்ப மனிதர்களுக்குன்னு இருக்கக்கூடிய மனிதத்தன்மை என்ன? ஒரு பெண் ஒரு ஆணுக்குரியவளானால் அவள் பிறன்மனையவன், இன்னொருவனுடைய மனையாட்டி. பிறன்மனையை பார்க்க கூடாதுங்கிறது மானுடத்தன்மை. அப்ப மானுடத்தன்மையை மீறுபவர்களை அந்த மானுடமே வந்து தண்டிக்கும். கூற்றம் கூற்றம் மானிடமாய் வந்து தோன்றி அம்பினால் எம்மை கொன்றிடுகின்றது. அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. என்ன அழகான வார்த்தைகள். சீதை என்பதோர் தெய்வம், கூற்றம் மானிடமாய் வந்து தோன்றி. இந்த கூற்றம் மானிடமாய் வந்து தோன்றி சீதை என்பதோர் தெய்வத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒத்த வரிகளை கம்பன் எத்தனை இடத்துல போட்டிருக்கான்னு பாருங்க. எனக்கு நேரம் இல்லாதனால நான் அந்த வரிகளை தேடி எடுக்க முடியல. ஆனா அந்த வரிகள்லாம் அருமையா இருக்கும். சீதையை குறித்து வர்ற வரிகளை கவனிங்க. விபீஷணன் சீதையை குறித்து அட்வைஸ் பண்ணுவான், கும்பகர்ணன் சீதையை குறித்து அட்வைஸ் பண்ணுவான். அங்கெல்லாம் நீங்க இந்த பாயிண்ட பார்க்கலாம். அப்புறம் கூற்றம் மானிடமாய் வந்து தோன்றிங்கிறத கும்பகர்ணனும் சொல்லுவான், விபீஷணனும் சொல்லுவான். நீ மானுடர்கள் உன்னை அழிக்க கூடாதுன்னு வேற வாங்கல, ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு கும்பகர்ணன் ஞாபகப்படுத்துவான். அத நீ அப்ப அவனுக்கு பயப்படுறியா? ஒரு மானுடனுக்கு பயப்படுறியா கேவலமா? விபீஷணனை கேட்பான். இந்திரஜித் எந்திரிச்சு பதில் சொல்லுவான், இந்த ஆள் பயந்துட்டாரு, வயசாகி போச்சு, பூமர் அங்கிள் அப்படின்னு முதல்ல கிண்டல் பண்றது இந்திரஜித் தான். விபீஷணரை கிண்டல் பண்றான். இவர பூமர்னு சொல்றது அவன் தான். மானுடர்களுக்கு போய் பயப்படுறீங்க அப்படின்னு அவன் கேட்பான். அப்ப இந்த இடமெல்லாம் கம்பன் விரிவா எடுத்திருக்கான், ரொம்ப அழகா எடுத்திருக்கான். ஓதமா கடலை கடந்து ஏறி. ஓதம் என்றால் அலை, அலை ஒலிக்கும் பெரிய கடல், மா கடல். அதை கடந்து ஏறி, ஏறினா உள்ள ஏறிட்டான், இலங்கைக்குள்ள ஏறிட்டான். அலைமிக்க பெரிய கடலையே தாண்டி இலங்கைக்குள்ள ஏறிட்டான். உயர்கொள் மாக்கடி காவை இருத்து. உயர்ந்த மதில்களோடு கூடிய மா கடி காவு, பெரிய கடும் காவலை உடைய அசோகவனம். ஏன்னா அங்கதானே சீதையை சிறை வச்சிருக்கான். சோ அரக்கியர் சூழ அந்த இடமே பயங்கர கட்டுக்காவலோட எல்லாம் இருக்கு. அந்த இடத்தையே இருத்துனா அழிச்சு, காதல் மக்களும் சுற்றமும் கொன்று, இவன் பையன் அதிகாயன் அடிச்சு நொறுக்கிறான்ல, கொல்றான்ல, கூழாக்கிடுறான். அதான் கம்பன் எழுதியிருப்பான். அப்படியே வச்சு தேய்ச்சிடுறான் தரையில அனுமன். தேய்ச்சி கூழாக்கி இருக்கான். எது அதிகாயன்னே தெரியல, கூழா ஆக்கி வச்சிருப்பான் அனுமன். அப்படி அவனை சுற்ற அவனுடைய தளபதி, அவனுடைய பையன் எல்லாரையும் கொண்டு இருக்கான். அப்படி காதல் மக்களும் சுற்றமும் கொன்று கடி இலங்கை மலங்க கடி இலங்கை. இப்ப இந்த இடத்துல பாருங்க, அழகிய இலங்கை, காவல் மிக்க இலங்கை. அப்படி இருந்தும் அதை எரிச்சிட்டான். அது கலங்கும்படியாக, மலங்க என்றால் அப்படியே அஞ்சி நடுங்கும்படியாக, இலங்கை அஞ்சி நடுங்கும்படியாக அதை எரித்து, தூது வந்த குரங்குக்கே. யாரு இவ்வளத்தையும் செஞ்சது? யாரு? ஒரு குரங்கு. அது போர் எடுத்து வந்ததா? இல்ல. படையெடுத்து வந்த குரங்கா? அது இல்ல. தூது வந்த குரங்கு. தூது வந்த குரங்கே என்னெல்லாம் செஞ்சிருக்கு? ஓதமா கடலை கடந்து ஏறி ஒரே ஜம்புல கடலை தாண்டி வந்து, நீ உயர்ந்த மதில் சுவர் கட்டி வச்சிருக்கிறத தாண்டி நீ கடும் காவல் வைத்திருக்கிற அசோகவனத்திற்குள் நுழைந்து, அங்க அதை இல்லாம அந்த வனத்தை அழித்து, உன்னுடைய காதல் மக்கள், உன்னுடைய சுற்றம் அத்தனை பேரையும் அழித்து, உன்னுடைய அழகிய காவல் மிக்க இலங்கை நகரம், பெருமையா நீ பேசிட்டு இருந்த இலங்கையை தீ வச்சு கொளு. இவ்வளவு ஒரு குரங்கு செஞ்சிருக்கு, தூது வந்த குரங்கு செஞ்சிருக்கு. அப்பவே உனக்கு அறிவு வந்திருக்கணுமே. ஒரு குரங்கே இவ்வளவு செய்யுதே, இன்னும் அவனுக்கு படையா வந்தானுங்கன்னா என்னெல்லாம் நடக்கும்? இவனுக்கு தலைவன் எப்படி இருப்பான்? தூது வந்தவனே இப்படி இருந்தா இவன் தலைவன் எப்படி இருப்பான்? அப்ப யோசிச்சிருக்கணும்ல. உங்கள் தோன்றல் தேவியை தூது வந்த குரங்குக்கே விட்டு கொடாதே. தோன்றல் தேவி, உனக்கென தோன்றியவள் அந்த தேவி, அதாவது உனக்கென, உனது மனைவி, உனக்கென பிறந்தவள். அவளை அந்த குரங்கிட்டே விட்டு கொடுத்துருக்கணும். எப்பா சரிப்பா, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், ராமன்ட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லு.
முடிஞ்சா அவனை நான் நேரில் பார்த்து மன்னிப்பு கேட்கிறேன். இப்ப தயவு செஞ்சு இப்பவே அவளை கூட்டு போயிரு, நானே அனுப்பி வைக்கிறேன். அப்படி செஞ்சிருக்கணுமா இல்லையா? ஒரு குரங்கு வந்து இவ்வளவு செய்யுதுன்னா அவனை கட்டி இழுத்து அவைக்கு கொண்டு வந்தியே, அப்பவே உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. நீ அவன் பிரம்மாஸ்திரத்தால அவனை கட்டியிருக்க. ஆனா அவன் அவைக்கு வந்தவன என்ன செஞ்சான்? பிரம்மாஸ்திரத்தை உன் கண்ணு முன்னாடியே உடைச்சு போட்டான். அப்போ உன் இலங்கையை எரிச்சிருக்கான், இத்தனை பேரை கொன்னு இருக்கான், இவ்வளவும் செய்திருக்கிறான். ஒரு தூது வந்த குரங்கு, அப்படி இடத்துல நீ கவனமா இருந்திருக்க வேண்டாமா? நீ 10 மண்டை உடையவனாச்சே, யோசிச்சு அவங்கிட்டயே சீதையை விட்டு கொடுத்திருக்கணும் இல்லையா? அப்படி விட்டு கொடுக்காமல், விட்டு கொடாதே, விட்டு கொடுக்காமல் ஆதர் நின்று படுகின்றது. ஆதர் என்றால் அறிவற்றவர்கள், ஆது அற்றவர்கள். ஆதுரம் என்றால் கருணை, இரக்கம், அன்பு. ஆது அந்த 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 அதற்குரிய எண்ணமே இல்லாதவர்கள், அறிவற்றவர்கள், இரக்கமற்றவர்கள்னு பொருள். இன்னைக்கு அப்படி இருந்து நின்று படுகின்றது. நாங்கள் இன்றைக்கு ஆதரவற்றவர்களாக நின்று படுகிறோம். அன்னைக்கே அவங்ககிட்ட விட்டு கொடுத்திருக்கலாம், அந்த குரங்கிட்ட கொடுத்திருக்கலாம். தோன்றல் தேவியை தூது வந்த குரங்குக்கே விட்டு கொடுத்திருக்கலாம். கொடுத்திருந்தால் நாங்க இன்னைக்கு இப்படி பட்டு நிக்க மாட்டோமே. இன்னைக்கு அறிவற்றவர்களாக இப்படி முட்டாள்தனமா வந்து உன் முன்னாடி புலம்பிட்டு நிக்கிறோமே. அந்தோ என்ன பரிதாபம். அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. நாங்க எவ்வளவு பயப்படுறோம், எங்களை காப்பாத்து. தாழம் இன்றி முன்னீரை, தாழம் என்றால் பெருமுயற்சின்னு பொருள். கடும் முயற்சி பண்ணி அவன் வந்து இலங்கைக்கு பாலம் கட்டுறானே, அப்படி பாலம் கட்டும் போது அவர் என்ன இன்றைக்கு கவர்மெண்ட் மாதிரி டெண்டர் விட்டு 30 வருஷம் பாலம் கட்டி வந்தானா? எந்த முயற்சியும் இல்லாம ஈஸியா 3 நாள் கேட்டு பார்த்தான். வரலன்னு உடனே வில்லு எடுத்தான். கடலரசன் பயந்து வந்து, ஐயா நீ என்ன வேணாலும் செய், பாறையை கூட நான் மூழ்கடிக்காம பாதுகாத்து தரேன்னு சொன்னான். அங்கங்க இருந்து மலையை பறக்கி போட்டாங்க, 4 மரத்தை வெட்டி போட்டாங்க, கடந்து வந்துட்டாங்க. பெரிய முயற்சி எல்லாம் எதுவும் பண்ணல. தாழம் இன்றி முன்னீரை, முன்னீர் என்பது கடலை குறிக்கும். அந்த நீரை அஞ்ஞான்று தகைந்ததே கண்டு, அன்னைக்கு அஞ்ஞான்று அவன் தாண்டி வந்தப்பமே, அவங்க எப்படி சொல்றாங்க பாருங்க. முதல் குறி உனக்கு எப்ப வந்தது? குரங்கு ஒண்ணு வந்து இவ்வளவு பெரிய அழிவுகளை செய்தது, அப்பவே நீ விட்டு கொடுத்திருக்கலாம். சரி, அப்பவும் விட்டு கொடுக்கல. ஆனா கடலை கடந்து இலங்கைக்குள்ள ஒருத்தன் நுழையிறது அசாத்தியம், சாத்தியமே இல்லை. அப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது பெரிய முயற்சி எல்லாம் ஒண்ணும் பண்ணாம ரொம்ப ஈஸியா கடலை தாண்டி ஒருத்தன் உள்ள ஏறி வந்துட்டான், பாலம் கட்டி வந்துட்டான். தாழம் இன்றி முன்னீரை அஞ்ஞான்று தகைந்தது, தகைந்தது என்றால் வென்றதுன்னு அர்த்தம், அதை தாண்டியதுன்னு அர்த்தம். அதை கண்டு, அதையாவது பார்த்திருக்கணும் நீ. என்னடா இது வரைக்கும் நமக்கு எவ்வளவு பெரிய எதிரிகள் இருந்தாங்க, ஒருத்தன் கூட இலங்கைக்குள்ள வந்ததே இல்லையே. ராவணன் தான் வெளியே போய் போர் செய்திருக்கான், இலங்கைக்குள்ள எவனும் எதிரி வந்ததே இல்லை அவனுக்கு, கடலை தாண்டி உள்ள வர முடியல. அப்படி இருக்கும் போது இவன் எவ்வளவு எளிதா உள்ள வந்துட்டான், பெரிய முயற்சி எல்லாம் பண்ணாம. லெஸ் எஃபர்ட், ஈஸி எஃபர்ட்டா உள்ள வந்துட்டானே. அப்ப அதை பார்த்த பிறகாவது வஞ்சி நுண் மருங்குல் மாழை மான்மட நோக்கியை, அவ்வளவு அழகு, அவ்வளவு அப்படி புகழ்ந்தாகுது. கொடி போன்ற நுண்ணிய மருங்குல், மருங்குனா இடுப்பு, இடுப்பை உடைய மாழை மான், பெண்மான், பெண்மான் போன்று மட நோக்கியை விட்டு, அப்படி பெண்மான் போல மருண்ட பார்வையை உடைய சீதையை நீ விட்டுருக்கணும்னா விட்டு கொடுத்துருக்கணும். வாழகில்லா, விட்டு வாழகில்லா மதியில் மனத்தானை, அவளை விட்டுட்டு வாழ வேண்டும். அவளை விடலைன்னா சாவ, நீ இறந்து போவ. விட்டு வாழகில்ல, அவளை விட்டுட்டு வாழறதுக்கு வழி இல்லாத மதி, மதியில் மனத்தானை, அவ்வளவு புத்தி இல்லாத மனமுடையவன். அவளை விட்டுட்டு எப்ப விட்டுருக்கணும்? இதுவரைக்கும் எவனும் இலங்கைக்குள்ள நமக்கு எதிர்த்து இலங்கைய கடலை தாண்டி இலங்கைக்குள்ள கால் வச்சது இல்ல. ஒருத்தன் ரொம்ப ஈஸியா கடலை தாண்டி எந்த எஃபர்ட்டும் இல்லாம ஈஸியா வந்து உள்ள வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனேயே இவளை விட்டுட்டான் நம்ம பிழைச்சோம், நம்ம வாழ்ந்துடலாங்கிற அறிவோட நீ போய் விட்டுருக்கணுமா இல்லையா அவளை? ராமன் கிட்ட முதல்ல குரங்கு கிட்ட விட்டுருக்கலாம், அதை நீ செய்யல. சரி, இப்பவாது செஞ்சிருக்கலாம்ல, ராமன் உள்ள வந்துட்டான்னு உடனே. அதை செய்யற மதி கூட இல்லாத மனம். இப்ப கவனிங்க, இவன் தலைய பேசல, மனதை பேசுறான். மதியில் மனம், அவன் அறிவு சொல்லியிருக்கோம், டேய் தப்புடா, அவன் இவ்வளவு தூரம் ஏறி வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா மனம் விட மாட்டேங்குது. மதியில் மனம்தான், மதியில் தலை இல்லை.
அந்த இடம் தான் அழகா சொல்றது இது. மதியில் மனத்தானை ஏழையை, ஏழை என்றால் யார் இந்த இடத்துல? ஒன்றுமில்லாதவன். எவ்வளவு செல்வமுடையவன் அவன், அவ்வளவு செல்வமும் இந்த மதியில் மனத்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாம போகுது. அப்ப அவன் யாரு? ஏழை. இலங்கைக்கு இறை, வார்த்தையை பாருங்க, இலங்கைக்கே தலைவனா, ஆனா ஏழையா. அப்ப இந்த இடத்துல ஏழை என்பது என்ன? நற்குணங்கள் இல்லாதவன் ஏழை, தகவு இல்லாதவன் ஏழை, தகவிலின்னு சொல்றாரு அவனை. அப்ப தகவு இல்லாத, நற்குணங்கள் இல்லாத அவன் ஏழை. அவனுக்கு எந்த செல்வம் இருந்து என்ன பிரயோஜனம்? 10 தலை 20 கை, ஆஹ் என்ன சொல்றது, எல்லாரும் வென்றி எல்லாரையும் வென்ற புகழ், இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அவன் ஏழை. ஏனென்றால் முறை இல்லை அவன்கிட்ட. இலங்கைக்கு இறைதன்னை எங்களை ஒழிய கொலையவனை சூழுமா நினை. எங்களை விட்டுட்டு அவனை சூழ்ந்து உன்னுடைய கோபத்தை வச்சுக்கோ, எங்களை விட்டு. அவன் அதை செஞ்சிருக்கலாம், அவன் செய்யல. ஆகவே நாங்க தான் அப்படி அவளை பிடிச்சு வச்சிருக்கோம், தயவு செஞ்சு நினைக்காத. எங்களை ஒழிந்து, எங்களை தயவு செஞ்சு லிஸ்ட்ல இருந்து எங்க பேரை எடுத்துரு. அவன் தான் எல்லாத்தையும் செஞ்சான். மாமணி வண்ணா, அழகிய மணி போன்ற வண்ணமுடையவனே, சொல்லினோம், நாங்க உன்ட்ட விஷயமா சொல்றோம் கேட்டுக்கோ. சொல்லினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. மனம் கொண்டு ஏறும் மண்டோதரி, ஒரு வரியை உள்ள சேர்த்துக்கங்க, அது உள்ளடங்கி இருக்கிற பொருள். மனம் கொண்டு ஏறும் அழகுடைய மண்டோதரி. மண்டோதரியை பார்த்தா மனம் அவள் அழகை பற்றி அப்படி ஏறுமா. ஏறு அழகு உடையவள், அப்படி சிறப்பாய் பார்க்க பார்க்க அழகு கூடிக்கிட்டே போறது. அதுதான் மனம் கொண்டு ஏறும் அழகுன்னு அர்த்தம். பார்க்க பார்க்க அழகு கூடிக்கிட்டே போகுது. அப்படிப்பட்ட அழகுடையவள் மண்டோதரி. மனம் கொண்டு ஏறும் அழகுடைய மண்டோதரி முதலா அம் கயல் கண்ணினார்கள் இருப்ப. அவ மட்டுமா? அவளைப் போல அழகிய கயல் கண்களை கொண்ட பல பெண்கள் இருக்க, தனம்கொள் மென்முலை நோக்கம் ஒழிந்து. தனம்கொள் மென்முலை, இவனுக்கு பல மனைவியர் இருக்காங்க. பார்க்க பார்க்க அழகு கூடிக்கொண்டே சொல்லும் மண்டோதரியை போல அழகிய பல கண்களை கொண்ட பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இவனது நல்வாழ்க்கை மேல், இவனது ராவணன் மேல் பேரன்பு கொண்டவர்கள். அதான் தனம்கொள் மென்முலை. அப்போ தன்னை விரும்பும் பெண்ணை சேர்பவன் செல்வத்தை அடைகிறான். அப்ப தனம்கொள் மென்முலை. அப்ப இவனை இவனை இவன் மேல் அன்புடைய பெண்கள் அத்தனை பேர் அவ்வளவு அழகோட இருக்கும்போது அவர்களை சேராமல், நோக்கம் ஒழிந்து, அவங்க பக்கம் திருப்பாம தன் கவனத்தை, புனம்கொள் மென்மயிலை சிறை வைத்த. புனம்கொள் மென்மயில், அப்படிப்பட்ட அழகிய பண்புடைய அந்த பெண்ணை கொண்டு போய் சிறை வைத்தையே. எந்த தைரியத்துல சிறை வைத்த? தஞ்சமே சில தாபதர் என்று. என்ன நினைப்புல நீ அவளை தூக்குன? தாபதர் என்றால் தவ வாழ்க்கை மேற்கொள்பவர் அப்படின்னு பொருள். தவம் புரிவோர். தாபத நிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தாபத நிலை, தாபத வகை அப்படின்னும் சொல்றது உண்டு. தாபத வகைனா வானப்பிரஸ்த நிலை. நீங்க நீ ஆற்றில் குளித்து, மர உரி அணிந்து, காய்கனிகளை உண்டு, யாகம் செய்து இறைவனை அடையும் முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தால் அது தாபத வகை, அந்த வாழ்க்கைக்கு பேரு. தாபத நிலை, கணவனை இழந்த பெண்கள், கைம்பெண்கள் இந்த வாழ்க்கையை வாழ்வாங்க. உணவை சுருக்கி, உடையை சுருக்கி, அந்த ஆசைகளை சுருக்கி, அனுபவத்திலை சுருக்கி அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை. அதனாலதான் கைம்பெண் நோன்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அதான் தாபதர் வாழ்க்கை, தாபத நிலை. கிட்டத்தட்ட ஒரு துறவியினுடைய வாழ்க்கை நிலையத்தான் அவங்க வாழ்வாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். முன்னாடி இந்த பிராமணர்கள்ல நார்மடி கட்டின பெண்கள் இருப்பாங்க, பாட்டிகள் இருப்பாங்க. அந்த பாட்டிகளது உடைய நீங்க பாத்தீங்கன்னா காவி உடை தான். அதை இப்படி தலையை சுத்தி போட்டிருப்பாங்க. மாதத்திற்கு ஒரு முறை தலைமுடியை சிரைச்சிருவாங்க, மொட்டை அடிச்சிருவாங்க, கூந்தல் வளர்க்க மாட்டாங்க. அப்படியே நீங்க இந்த துறவியர் சங்கராச்சாரியாரை பாருங்க, சங்கராச்சாரியாரும் நார்மடி பாட்டியும் ஒரே மாதிரி இருப்பாங்க. 2 பேருக்குமான வாழ்க்கை முறை ஒண்ணுதான். இவர்கள் கைம்பெண் நோன்புன்னு சொல்வது கிட்டத்தட்ட ஒரு இவங்களுடைய நோன்பு தான், துறவியரது நோன்பு தான். ஆகவேதான் தாபத நிலைய 2 பேருக்கும் சொல்றது உண்டு. துறவியருக்கும் அதுதான், கணவனை இழந்த கைம்பெண் அவருக்கும் அதே நிலைதான். அப்படி இருந்திருக்கு. அப்போ
இங்க நீ என்ன பார்த்த? பர்ணசாலையில பார்த்த அந்த பொண்ண. பார்த்த உடனே கூட 2 பேர் இருக்கானே எவன்னு பார்த்த? 2 பேரும் சாமியார் மாரி மர உரி அணிஞ்சிருக்கான். தலையில சும்மா ஒரு கொண்ட மாரி போட்டிருக்கான். காட்டுக்குள்ள திரியறான். இவன் நம்மள என்ன செஞ்சிருவானுங்க? அப்படி நினைச்சுத்தானே அவளை தூக்குன. தஞ்சமே சில தாபதர் தஞ்சம் இவள். இவளை யார் பாதுகாக்கிற? யார்கிட்ட தஞ்சம் அடைஞ்சிருக்கா? மர உரி அணிந்த எவனோ 2 வேகள் திரியறான், அவன் கூட இவ இருக்கா. இவளை தூக்குனா இவனுக்கு என்ன செஞ்சிருவாங்க நம்மள? அப்படி நினைச்சுதானே தூக்குன. புன்மையாளன் நெஞ்சில் புகை எய்த. புன்மை என்றால் கீழ்மையான செயல். அப்ப நீ என்ன செஞ்ச? அந்த பெண் அழகுடையவள் யாரோ 2 துறவியர் மாதிரி இருக்கிற துறவிகள்கிட்ட சிக்கி இதாகி உட்காந்துருக்கா, அவள்கிட்ட தஞ்சம் புகுந்திருக்கா. தூக்குனானா துறவியால் நம்மளை என்ன செய்ய முடியும்னு நினைச்சுதானே நீ தூக்குன. உனக்கு பார்க்க பார்க்க அழகு ஏறிச் செல்லும் மண்டோதரி முதலான அழகிய கண்களை உடைய பல பெண்களும் உனக்கு இன்பம் அளிப்பதற்காக ஆவலுடன் காத்திருக்கக்கூடிய இடத்துல நீ உன் நோக்கத்தை செலுத்தாம இங்க வந்து எவரோ 2 துறவியர்கிட்ட இருக்கிற பொண்ணுதானே, இவனுங்க நம்மளை என்ன செஞ்சிருவாங்க நினைச்சு தூக்குன. கீழ்மையானது. 2 கீழ்மை என்னது? தன்னை விரும்புகின்ற தன்னோடு தனக்கு அன்போடு இருக்கிற பெண்களின் மீது நோக்கம் ஒழித்தது. தன்னை விரும்பும் மனைவியை அவளை நோக்காது இன்னொருத்தன் பொண்டாட்டிய அவள் ஆதரவற்ற நிலையில நிஜமாவே ராமனும் லக்ஷ்மணனும் துறவியா இருந்தாங்கன்னு வைங்க, ரிஷிகளா இருந்தாங்க, சீதை ரிஷி பத்தினியா இருந்தாங்க. அப்ப இந்த ரிஷிகளால ராவணனை எதிர்த்திருக்க முடியுமா? அப்போ உனது வலிமையால் நீ தவறு செய்தாய். அப்ப அதுதான் புன்மை. 2மே கீழ்த்தரமான செயல். அன்போடு தன்னுடன் இருக்கும் மனைவியரை கவனிக்காம இன்னொருத்தன் பொண்டாட்டிய அவ வலிமை குறைந்தவங்க தானே, நம்ம என்ன செஞ்சிட முடியும் நம்மளங்கிற நினைப்போட போய் தூக்குன. அது 2. அதனாலதான் புன்மையாளன்கிற சொல் அவருக்கு வந்து விழுது. தஞ்சமே சில தாபதர் என்று புனங்கொள் மென்மையிலை சிறை வைத்த புன்மையாளனை, அப்படிப்பட்டவனுடைய நெஞ்சில் உண்டு அன்பு புகுந்தது. நெஞ்சில் புகை எய்த அனங்கன் அன்ன. வார்த்தையை கவனிங்க, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அனங்கன் யாரு? அங்கமற்றவன் அனங்கன். அங்கமற்றவன் மன்மதன். சும்மா இருக்காம சிவபெருமான்கிட்ட போய் விளையாடுறான். அவர் கண்ணை விழித்து பார்த்த வேகத்துல இவன் எரிஞ்சிட்டான். உலகிலேயே மிக அழகான ஆண் என கருதப்படுபவன் மன்மதன். இப்ப அவனுக்கு உடல் இல்லை. இதனால மன்மதன் உலகத்துல இல்லைன்னா என்ன நடக்கும்? உலகத்துல சிருஷ்டிக்கே வழி இல்லை. உயிர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்துதான் உலகில் பிறப்பு நிகழ்கிறது. அந்த உலகில் உயிர்கள் ஒன்றோடொன்று இணைவதற்கான இச்சையை உருவாக்குபவனே மன்மதன் தான். இப்ப மன்மதன் இல்லை. ரதி என்ன செய்வா? புலம்பரா. ராமன்ட்ட இவன்ட்ட வந்து சிவன் கிட்ட வந்து புலம்பரா. அப்போ சிவன் ஒரு வரம் கொடுக்கிறார். மன்மதனுக்கு உருவம் கிடையாது, எரிச்சதுதான். ஆனா உன் கண்ணுக்கு அவன் உருவத்தோடு எப்போதும் இருப்பான். உன் கண்ணுக்கு உருவத்தோட தான் இருப்பான். உன்கிட்ட உருவமாத்தான் இருப்பான். பிறருக்கு உருவம் இல்லாமல் இருப்பான். காமம் உருவம் இல்லாதது, எங்கும் நுழையக்கூடியது. காமத்திற்கு உருவம் கிடையாது, வடிவம் கிடையாது. விக்ரமாதித்தன் கதை ஒண்ணு உண்டு. விக்ரமாதித்தன் பட்டியும் காடாறு மாசம் நாடாறு மாசம்னு இருக்கக்கூடியவங்க. காடாறு மாசத்துல போகும்போது பெண்களை குறித்து ஒரு பேச்சு வருது. இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அதை பத்தி தான் பேசுவாங்க, அண்ணனும் தம்பியும். அப்போ எந்த இதுக்கும் பெண்ணுக்கும் ஒரு லவர் இருப்பான். இல்ல அழகுடைய பெண்களுக்குத்தான் லவர்ஸ் அமைவாங்க, அழகில்லாத பெண்களுக்கெல்லாம் லவர்ஸ் இருப்பாங்களா என்ன அப்படின்னு விக்ரமாதித்தன் கேட்கிறான். பெண்ணா பிறந்தாலே லவர் உண்டியா அப்படிங்கிறான் தம்பி. அண்ணன் கொஞ்சம் விவரம் கம்மி, தம்பி அப்படி விவரமா சொல்றான். சரி, அடுத்த ஊர்ல இதை செக் பண்ணி பார்ப்போம். ஒரு ஊருக்குள்ள நுழையிறாங்க. அங்க அந்த ஊர்ல ஒரு இவங்க வழக்கம் போது தங்குறதுக்கு சத்திரத்துக்கு போறாங்க. சத்திரத்துக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு பிச்சைக்காரி உட்காந்துருக்கா. பிச்சைக்காரி எப்படி இருப்பா? பிச்சைக்காரி மாதிரிதான் இருக்கா. கொஞ்சம் தலைமுடியெல்லாம் ஒரு மாதிரி சடைமுடி பிடித்து அழுக்கான ஆடையை அணிந்து தெருவின் ஓரத்தில் அமர்ந்து மிச்ச மீதிகளை உண்டு கொண்டு இருக்கிறாள். இப்ப விக்ரமாதித்தன் கேட்கறான், இந்த பொம்பளைக்கு லவர் இருப்பான்னு சொல்றியா? பட்டி சொல்றான். அவ பொம்பளை, கண்டிப்பா அவளுக்கு ஒரு லவர் உண்டு. ஏய் சரி, 2 பேரும் செக் பண்ணிடுவோம் அப்படின்னோட போட்டி. அப்ப அந்த தெருவுல தள்ளி இருக்கிற ஒரு வீட்டுல இருந்து ஒரு வணிகன் ஒருத்தன் வெளியே வரான். கதைப்படி பட்டாடைகளை அணிந்து வாசனை திரவியங்களை சூடிக்கொண்டு நல்ல உணவு உண்டு தாம்பூலம் தரிப்பதற்காக கையில் வெற்றிலைகளோடு அவன் வெளியே வரான் வீட்டுல இருந்து.
வெளியே வந்தவன் அப்படி ரோட்ல நடந்து வரும்போதே சுண்ணாம்பு பாக்குறான். சுண்ணாம்பு கொஞ்சம் காஞ்சி இருக்கு, தண்ணி வேணும். இவங்க பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஒரு வீட்டை கழுவி விட்டுருக்காங்க. கழுவி விட்ட தண்ணி அந்த வீட்டு வாசல்ல தேங்கி இருக்கு. இந்த வணிகன் இப்படி சுத்தமுத்தம் பாக்குறான். யாரும் பார்க்கலன்னு உடனே டபக்குன்னு குனிஞ்சி அந்த தண்ணி அப்படி விரலால தொட்டு சுண்ணாம்புல தேய்ச்சி வெத்தலையை போட்டு போயிட்டான். பட்டி சொல்றான், இவன் தான் அந்த பிச்சைக்காரிக்கு லவ்வர் அப்படின்னு. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அப்படியா விக்ரமாதித்தனுக்கு, பார்ப்போம். நைட்டு 2 பேரும் கண்ணு முழிச்சு இது ஒரு வேலைன்னு பார்த்துருக்காங்க. 2 பேரும் கண்ணு முழிச்சு நைட்டு பார்க்குறாங்க. அப்படி ஊரெல்லாம் அடங்கின பிறகு அந்த வணிகன் வெளியில வரான் சத்தம் இல்லாம. இந்த பிச்சைக்காரிட்ட வந்து சரச மொழிகள் பேசி இருவரும் சல்லாபிக்கிறார்கள். உடனே பட்டியை பார்த்து அண்ணன் சொல்றாரு, ஆஹா நீ எவ்வளவு பெரிய மதியூகி அப்படின்னு. இது விக்ரமாதித்தன் கதை. இப்போ இதில் என்ன பொருள்? இப்போ மன்மதன் எந்த வடிவத்தை அவன் காமத்திற்கு உட்படுத்தினான்? காமத்திற்கு வடிவம் இல்லை. அப்போ ஒரு வடிவத்தின் மீதுதான் உங்களுக்கு காமம்னா அந்த வடிவம் அழிந்த பிறகு காமம் உங்களுக்கு எஞ்சக்கூடாது. அப்படி இருக்கா காமம்? காமத்திற்கு வடிவம் இல்லை. ஆகவேதான் மன்மதனுக்கு உருவம் இல்லைங்கிறதுனுடைய பொருள் அதுதான். உருவமில்லா காமம் அது. நிழல் கூட கிடையாது அதுக்கு. ஆனா அது எங்க வேணாலும் உள்ள புகுந்து வரும். காற்று போல. காற்றுக்கு நிழல் இல்லை, காற்றுக்கு உருவமும் இல்லை. அது எங்கும் நுழையும். நீங்க அது இல்லாம இருக்க முடியாது. அதுதான் அனங்கன், அங்கமற்றவன், உருவமிலி, அப்படிப்பட்டவன். அதனுடைய இன்னொரு வடிவம் என்ன? மிகுந்த அழகு பொருந்தியவன் மன்மதன். எப்படி கான்ட்ராவா நம்ம வைக்கிறோம் பாருங்க. உருவமே இல்லாதவன், ஆனால் மிகப்பெரிய அழகன் அவன்தான் அனங்கன். ராமன் வந்து மன்மதன் போல இவன் மேல அன்பு எய்திருக்கான். 2 பொருள் வைக்கிறாரு. ஒண்ணு என்ன? ராமன் மன்மதன் சொல்லும் போது மன்மதன் எய்யும் கனை காமக்கனை. அந்த காமக்கனையால் அழிந்தவன் ராவணன் இல்லையா? நெஞ்சில் புக எய்த, புன்மையாளன் நெஞ்சில் புக எய்த அனங்கன் அன்ன. 2 பொருளும் வருதா? இந்த பொம்பளைய தூக்கிடணும். எவ்வளவு அழகான பொம்பளைகள் உனக்கு இருக்காங்க. உன் மொண்டாட்டியானா பார்க்க பார்க்க அழகு கூடிக்கிட்டே போற பெண்ணு. அவளையும் நோக்கம் மறந்து அவளை விட அவளை போலவே அழகான கயல் கண்களை கொண்ட பல பெண்டில் இருக்காங்க. எல்லாரும் உண்மையில அன்பு செலுத்த தயாரா இருக்காங்க. அப்படி தனம்கொள் மென்முலை நோக்கம் ஒளிந்து, அவங்க மேல எல்லாம் உனக்கு நோக்கம் ஒளிந்துன்னா அவங்க மேல கவனம் இல்லாமல் ஆகி இந்த பொம்பளை இன்னொருத்தர் துறவு பொம்பளை, துறவு கோலத்துல இருக்கிற பொம்பளை போய் தூக்கியிருக்கியே நீ. அப்படி உன் நெஞ்சில் காமம் வரும்படி அனங்கன் எய்த அம்பு. அப்படி பொருள் எடுங்க. அப்படி காமம் உள்ள நுழைஞ்சிருக்கான் அவன் நெஞ்சில, ராவணன் நெஞ்சில. அப்படியே ராமன் வடிவா எடுங்க. ராமன் மிகுந்த அழகு பொருந்திய, மன்மதன் போல் அழகு பொருந்தியவன். அவன் வந்து நீ செய்த புண்மைக்கு உன்மேல் அம்பு எய்தான். அப்படியும் பொருள் எடுக்கலாம். ரொம்ப நுட்பமான பாட்டு இது. ரொம்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த பாட்டு தெரியும். அவ்வளவு பிரமாதமான பாட்டு. இத கம்பனும் இதே கிட்டத்தட்ட இதே பொருளை கம்பன் கையாளுறத பார்க்கும்போது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அது யுத்த காண்டத்துல 2வது இது இவனே தான், நம்ம விபீஷணன் புலம்புற இடம் தான். வீரநாடு உற்றாயோ விரிஞ்ச நாம் யாவருக்கும் மேலாமும் அன்பன். அதாவது மேலாம் உண்பன் பேரன் நாடுதிற்றாயோ பிறை சூடும் பிஞ்சகந்தன் புறம் பெற்றாயோ ஆரனா உன்னுயிரை அஞ்சாதே கொண்டு அகன்றாதெலா நிற்க மாறனார் வலியாட்டம் தவிர்ந்தாரோ குளிர்ந்தானோ மதியமென்பான். புலம்பல். வீரர் போய் சேரும் நாட்டை அடைந்தாயோ. விரிஞ்சன்னா இவன் அனைத்திற்கும் மேலாக இருக்கக்கூடியவன். பிதாமகனது நாட்டை, விரிஞ்சன்னா சிவன், அவனது நாட்டை கைலாசத்தை போய் சேர்ந்தையோ. பிறைச்சந்திரனை முடிக்கு அணியாக கொண்ட சிவபெருமானது நாட்டை அடைந்தாயோ. அண்ணா, காலனுக்கு அஞ்சுகின்ற உன்னுயிரை அஞ்சாமல் கொண்டு சென்றது யார்? ஆரனா அண்ணா உன்னுயிரை அஞ்சாதே கொண்டு அகன்றார். இந்த பாட்டு. அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நிற்க, அதெல்லாம் நிக்கட்டும். மாறனார் வலியாட்டம் தவிர்ந்தாரோ. மாறனார்னா யாரு? மாறன்னா மன்மதன். மன்மதன் தன்னுடைய வலிமையான ஆட்டத்தை இப்போதாவது தவிர்த்தானா? அவன் ஆடின ஆட்டம் தானே நீ இவ்வளவு தூரம் வந்து நிக்கிற. அவன் இப்பவாவது நீ செத்ததுக்கு அப்புறமாவது அவன் அவன் ஆட்டத்தை விட்டானா அவன்கிட்ட? மாறனார் வலியாட்டம் தவிர்ந்தாரோ மதியமென்பான் குளிர்ந்தானோ.
உன்னை தகித்த காமச்சூரியன் குளிர்ந்ததோ. என்ன என்ன அழகு பாருங்க. மாறனார் வலியாட்டம் தவிர்ந்தாரோ, அந்த சொல் கம்பராமாயணத்துல வந்து விழுது. இங்கே இவர் இப்படி பாடுறாரு. அனங்கனன்ன திந்தோள் எம் ராமர்க்கு அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. அவ்வளவு பிரமாதமான இடம். புறங்கள் மூன்றும் ஓர் மாத்திரை போதில் பொங்கு எரிக்கு இறை கண்டவன் யாரு? சிவன். முப்புறங்களை எரித்தவன். எப்படி எரித்தான்? ஒரு மாத்திரை பொழுதுல, அப்படி சொடக்கு போடுற நேரத்துல மூன்று மூன்று புறங்களையும் எரித்தவன். அப்படிப்பட்டவனுடைய அம்பின் சரங்களே கொடிதாய் அடுகின்ற, அப்படிப்பட்டவனுடைய சரங்கள் போல கொடிதாக வந்து எம்மை கொல்லுகின்ற அம்பை எய்யக்கூடியவனே ராமனே, ஜாம்பவான் உடன் நிற்க, ஜாம்பவான் கூட இருக்கார், கரடிகுல தலைவராகிய ஜாம்பவான் உடன் நிற்க உம்மை தொழுகிறோம், ஜாம்பவான் உடன் நிற்க தொழுதோம், நீ எமக்கு இறங்கு, இறங்கு நீ எமக்கு, எங்கள் மேல் இரக்கம் கொள்வாயாக. எந்தை பிரானே, பிரான்னா தலைவன், எந்தை பிரானே, எங்களுக்கு தந்தையை போன்ற தலைவனேன்னு சொல்லிட்டாங்க. எந்தை பிரானே, குரங்குகட்கு அரசே. குரங்குகட்கு அரசே யாரு? சுக்ரீவன். சுக்ரீவன் சூரியனுக்கு புத்திரனாக வந்தவன். ஆகவே குரங்குகட்கு அரசேன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன வார்த்தையை போடுறாங்க பாருங்க. இலங்கு வெண்கதிரோந்தம் சிறுவா. இலங்கு வெண்கதிரோன், ஒளி வீசக்கூடிய சூரியனின் புதல்வனே, குரங்குகட்கு அரசனே, எம்மை கொல்லேல். நீங்கெல்லாம் சொல்லுங்க, ஜாம்பவான் கூட இருக்கீங்க, சூரிய புத்திரனாகிய சுக்ரீவன் குரங்குகளுக்கு அரசனாய் நீங்கள் இருக்கீங்க, நீங்க எல்லாம் தயவு செஞ்சு சொல்லுங்க. சிவபெருமான் முப்புறம் எரித்த கணைகளைப் போல இவன் அம்பை விடுகிறவனாக இருக்கிறான், எங்களை காப்பாத்துங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் சொல்லுங்க. எம்மை கொல்லேல், எங்களை ஒன்றும் செய்ய வேண்டாம். கூறினோம் தடம் பொங்கத்தம் பொங்க, உங்களுக்கே நாங்க வெற்றியை சொல்லுகிறோம். அங்கு அவ்வானவர்க்கு ஆகுலம் தீர. ஆகுலம் என்றால் துயரம், வடமொழி சொல். அங்கு எங்கு? மேலுலகில் வானவர்களுக்கு துயரம் தீர்வதற்காக அணி இலங்கை அழித்தவன் தன்னை, அழகிய இலங்கையை அழித்தவனை, பொங்குமா வலவன். பொங்குமா என்றால் ஆடல்மா, அவனுடைய குதிரையை குறிக்கக்கூடியது. பொங்கும்னா இந்த இடத்துல தாவி பறக்கும்னு அர்த்தம். தாவி பறக்கக்கூடிய குதிரையை உடையவன், அதை செலுத்த வல்லவன், அதான் மா வல்லவன். கலிகன்றி, அவருக்கு இவரு பெருமாளிட்ட பெயர் கலிகன்றி. புகன்ற பொங்கத்தம், அவர் கலிகன்றி வந்து பெருமாள் மேல சொன்ன, இறைவன் மேல சொன்ன இந்த ஜெயகோஷத்தை இவ்வுலகில் எங்கும் பாடி நின்று ஆடுமின் தொண்டீர். தொண்டர்களே, இதை உலகம் முழுக்க எங்க போயும் பாடி ஆடுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா இம்மையே இடர் இல்லை. இம்மை இவ்வுலகில், இந்த உலக வாழ்க்கையில உங்களுக்கு எந்த இடரும் இல்லை. இறந்தால், இறந்து போனீங்கன்னா கூட கவலை இல்லை. தங்கும் ஊர் அண்டமே, நீங்க நேரம் எங்க வந்துருவீங்க? இதுக்கு வந்துருவீங்க, பரமபதத்துக்கு வந்துருவீங்க. கண்டு ஒன்மின், தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். இப்ப பாடுங்க, ஆடுங்க. இங்க இருக்கும்போது உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் வராது. இறந்தாலும் கவலை இல்லை, உங்களுக்கு எங்க இடம் இருக்கு? பரமபதத்துல இடம் இருக்கு. சாற்றினோம் தடம் பொங்கத்தம் பொங்கமே. எல்லாருக்கும் அடிச்சு சொல்றேன், எல்லாருக்கும் உறுதியா சொல்றேன், வெற்றி வெற்றி வெற்றி. நீங்கள் இதை பாடுங்கள், உங்களுக்கு அவ்வளவு பேருக்கும் பரமபதத்துல இடம் உண்டு அப்படின்னு முடிக்கிறார். கொஞ்சம் எளிமையான பாடல்னு கொஞ்சம் நீளமா சொல்லிட்டேன். பொறுமையா கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஜஜா, இன்னைக்கு பிரமாதமா இருந்ததுங்க. 2 இலக்கியத்தை படிச்ச மாதிரி இருந்தது. தேங்க்ஸ். ஒரு மேபி ஒரு சிறிய கேள்விதான். இது சீதா பிராட்டிய நஞ்சுக்கு இது உருவம் மாதிரி பண்றாங்க இல்லைங்க, இது கொஞ்சம் ஒரு சங்கடமா இருக்குதுல்ல கேட்கறதுக்கு, இது ஓகேவா? அதாவது அரக்கர் குடிக்கு நஞ்சு, அத நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒருவருக்கு மருந்து, இன்னொருவருக்கு நஞ்சு. இப்ப நாம தூக்க மாத்திரையை சொன்னோம். இப்ப சமீபமா ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, திடீர்னு ஒரு அம்மா தூக்க மாத்திரையை சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டதுன்னு நமக்கு தமிழ்நாடே பரபரத்து போயிருச்சு. தமிழ்நாட்டுல பல பிரச்சனைகள் இருந்தாலும் ஹைதராபாத்ல ஒரு அம்மா தூக்க மாத்திரை சாப்பிட்டது நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அது மருந்து. அந்த மருந்தே எப்படி நஞ்சாச்சு? அப்ப நீங்க அந்த மருந்தை சரியான முறையில் கையாளவில்லை என்றால் அது நஞ்சாகிவிடும். அந்த பொருள்ல தான் நீங்க சீதையை பிராட்டியாக, தாயாராக, சீதை என்பதோர் தெய்வம்ங்கிற வார்த்தையை சொல்றாரு இல்லையா,
அந்த நினைப்போட நீங்க சீதையை வணங்கி இருந்தீர்களானால் அவள் உங்கள் பிறவி பிணி நீக்கும் மா மருந்தாக விளங்கி இருப்பாள். தாயார் வந்து பெருமாள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம பையன் அவனுக்கு நீங்க இடம் கொடுங்கன்னு சொன்னா அவர் நோவே சொல்ல மாட்டார். இம்மிடியட்டா பரமபதத்துல அட்மிஷன் போடுவார். அப்ப அவ அமுது, சிரஞ்சீவி தன்மையை தரக்கூடியவள். அதே தாயார நீங்க அனங்கன் அம்புக்கு உட்பட்டு அவள மேல நீங்க என்ன சொன்னீங்க, அவள் மேல் காம வயப்பட்டு அவளை நீங்க தூக்கிட்டு வந்தீங்கன்னா அவள் நஞ்சாக மாறுவாள். அந்த பொருள் தான். அவள் நஞ்சு இல்ல, நீங்கள் அவளை கையாளும் விதத்தால் நஞ்சு ஆக்கி கொள்ளுகிறீர்கள். தூக்க மாத்திரை டாக்டர் ரெக்கமெண்ட் பண்றது. தூக்க மாத்திரை ஒண்ணு போட்டீங்கன்னா ரொம்ப முடியல உங்களுக்கு, உங்க உடல்நிலைக்கு தூக்க மாத்திரை போட்டு நீங்க தூங்குங்க. வேலியம்னு ஒண்ணு இருக்கு. வேலியம் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். ஹார்ட் வந்து 48 ஹவர்ஸுக்கு வேற எந்த இதுவும் அசைவும் இல்லாம அப்படியே இருந்தாதான் கொஞ்சம் தப்பிக்க முடியும், மருந்து வேலை செய்ய முடியும்னு சொல்லும்போது வேலியம் ஏத்துவாங்க. அந்தாலும் அவன் படுத்திருப்பான். ஒரு இடத்துல என்ன செஞ்சாங்க, அதே மாத்திரைய வேலியமை வாங்கி இன்ஜெக்ஷன்ல ஏத்திக்கிட்டு தூங்காமலே இருக்கிறது. அப்படின்னா கடும் தூக்கத்துக்கு மூளையை வற்புறுத்தக்கூடிய மருந்தும் தூங்காம இருந்தீங்கன்னா இலூஷன்ஸ் கிரியேட் ஆகும். அத போதை என்று நம்பி உட்கார்ந்து இருந்தாங்க ஒரு காலத்துல. அதுக்கப்புறம் வேலியம் வந்து டாக்டர்ஸ் ரெக்கமெண்டேஷன் இல்லாம எதுவும் இல்லாம கொடுக்க கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அப்ப மருந்து நஞ்சாவது யாரால? ஹார்ட் பேஷண்ட்டுக்கு மருந்து, ஆனால் அதை தவறாக பயன்படுத்துபவர்களுக்கு அது நஞ்சு. அப்ப தாயாரே அந்த மாதிரிதான், நீ தவறா பயன்படுத்தினதுனால அது நஞ்சுன்னு சொல்லப்பட்டதே தவிர தாயாரின் இயல்பாக அது சொல்லப்படவில்லை. அப்ப இது நமக்கு ஒரு அறிவுரை, ஒருவரை எப்படி நாம் கையாள வேண்டும், ஒருவரை நாம் எப்படி அணுக வேண்டும் அப்படிங்கிறது. இப்போ இரணியனை வந்து ஆகம் கீண்டு அவன் உடலை குழப்பி எல்லாம் எழுதுறாங்கல்ல. அப்ப அவன் நீங்க நரசிம்மர கொலைகாரன், கொலை செய்யும் ஒரு விலங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அப்ப அவன் அந்த தவறுக்கு அவன் அந்த தண்டனையாக அதை செய்தான் அப்படிதான் நம்ம எடுக்கணும். அதேதான் இவளும். இவன் நஞ்சுன்னு சொல்றது அவளை தவறான நோக்கத்தோடு நெருங்குபவர்களுக்கு அவள் நஞ்சு. அப்படிதான் அதை பொருள் எடுக்கணும். தேங்க்ஸ் ராஜா. முத்துகிருஷ்ணன் சார், உமா மேடம், வெற்றி சார், உங்களுக்கு. தேங்க்யூ குமார். ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் இப்போதைக்கு இல்லை. கீழே இருந்து யாராவது வராங்களா கேளுங்க. எனிபடி வாண்ட்ஸ் எனி. மிகவும் சிறப்பாக இருந்தது. கம்பராமாயணத்தோட கலந்து சொன்னது. அது எங்கே இருக்குன்னு இப்போ போய் அதை பார்க்கணுன்ற ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது ராஜா. நன்றி. சந்தேகங்கள் இல்லை. நன்றி. யுத்த காண்டத்தினுடைய 2ஆம் பாகத்துல விபீஷணன் புலம்பல்ல இருந்து நீங்க வாசிக்க ஆரம்பிங்க. நிறைய பாடல்கள்ல இந்த ஒற்றுமையை நீங்க பார்க்கலாம். கீழே இருக்க நண்பர்கள் யாராவதுக்கு டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. ஓகே, ஆனந்த்குமார் வைண்ட் அப் பண்ணலாம். ராஜா நன்றி.